விடியற்காலை 6 மணி. காலை நேர பனி துடியலூர் கிராமம் முழுவதையும் போர்வை போல போர்த்தியிருந்தது. ஆங்காங்கே தெரு விளக்குகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மின்னிக் கொண்டிருந்தன. பொதுமக்கள் ஒருவர் பின் ஒருவராக டீக்கடையை நோக்கி படையெடுத்த வண்ணம் இருந்தனர். அங்கே பெருசுகள் ஆளுக்கு ஒரு பக்கமாக செய்தித்தாளை மேய்ந்து கொண்டிருந்தார்கள். தலையங்க செய்தியை உறக்கமாக வாசிக்க தொடங்கினார் ராமசாமி. ஆளுங்கட்சியை சேர்ந்த துடியலூர் சட்டமன்ற உறுப்பினர் மார்த்தாண்டம் மாயம். போலீஸ் தேடுதல் வேட்டையில் தீவிரம். டீக்கடையில் இருந்த அத்தனை பெருசுகளும் ஒரு சேர ராமசாமியை பார்க்க அவர் மேலும் படிக்க தொடங்கினார். மார்த்தாண்டம் வயது 52. கோவை துடியலூர் தொகுதியில் ஆளுங்கட்சி சார்பில் போட்டியிட்டு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர். கட்சியில் மிகுந்த செல்வாக்கு கொண்ட இவர் நேற்று இரவு 8 மணி அளவில் தன் பண்ணை வீட்டுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும் போது மாயமானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவருடன் கார் டிரைவர் கதிரேசனும் உடனிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று இரவு முதல் அவரது வீடு மற்றும் பண்ணை வீடுகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் போலீசார் தேடுதல் வேட்டையில் களமிறங்கியுள்ளனர். அவர் கடத்தப்பட்டாரா இல்லை தலைமறைவானாரா என்கின்ற பல கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த சம்பவம் துடியலூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று படித்து முடித்தார் ராமசாமி. கூட்டத்தில் இருந்த பெருசு ஒன்று தன் பங்கிற்கு, என்னையா இது அநியாயம், ஆளுங்கட்சி எம்எல்ஏவை காணமாமா, போன எலெக்ஷன்ல ஓட்டு கேட்க வரும்போது தோல்ல துண்டோட பார்த்தது, இப்ப தலைப்பு செய்தியில வர்ற அளவுக்கு பிரபலமாயிட்டாரே என்று சிரித்தார். அப்படியே இதை பற்றி பேசிக்கொண்டு ஒவ்வொருவராக கிளம்ப ஆரம்பித்தனர். டீக்கடை பெஞ்ச் காலியானது. நேரம் காலை 10 மணியை தாண்டி இருந்தது. எம்எல்ஏ மார்த்தாண்டம் வீட்டிற்கு முன்பு மிகப்பெரிய ஜன கூட்டம் இருந்தது. போலீஸ் வாகனங்கள் ஒளி விளக்குகளோடு நிறுத்தப்பட்டிருந்தன. கட்சி கரை வேஷ்டிகளுடன் ஆளுங்கட்சி தொண்டர்கள் ஒருபுறம் கவலை தோய்ந்த முகங்களுடன் காணப்பட்டனர். மீடியாக்கள் தங்கள் பசிக்காக வருகிற போகிறவர்களை எல்லாம் வலுக்கட்டாயமாக பேட்டி எடுத்துக் கொண்டிருந்தனர். துக்கமும் கண்ணீருமாக மார்த்தாண்டத்தின் மனைவி நிர்மலா நிருபர்களின் கேள்விக்கு பதிலளித்துக் கொண்டிருந்தார். மேடம், கடைசியா அவர் உங்ககிட்ட எப்ப பேசினாரு, என்ன சொன்னாரு? பதில் சொல்வதற்கு முன்பே கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக ஊற்று போல் கொட்டி கொண்டிருந்தது. அவரு பண்ண வீட்டுல இருந்து கிளம்பிட்டதாகவும் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொன்னாரு. மேடம், உங்களுக்கு தெரிஞ்ச அவருக்கு யாராவது அரசியல் எதிரிகள் இருக்காங்களா? நீங்க யார் மேலேயாவது சந்தேகப்படுறீங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு எதிரிகள்னு யாரும் கிடையாது. இன்னும் அவருக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியல. அவர் கண்டிப்பா திரும்பி வந்துடுவாருன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. மேலும் மேலும் கேள்வி கேட்டு என் வேதனைய அதிகரிக்காதீங்க. தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் தனியா விடுங்க என்று சொல்லிவிட்டு அழுது புலம்பியபடியே வீட்டை நோக்கி நடந்தார். அந்த நேரம் பார்த்து ஆளுங்கட்சியின் சட்ட மற்றும் ஒழுங்குத்துறை அமைச்சர் புண்ணியகோடி தன் சகாக்களுடன் ஸ்கார்பியோ காரில் வந்து இறங்கினார். அங்கே நின்றிருந்த போலீஸ் அதிகாரிகள் அவரை பார்த்தவுடன் சல்யூட் அடித்துவிட்டு அங்கிருந்த ஜன கூட்டத்தை அப்புறப்படுத்திக் கொண்டிருந்தனர். அவர் உள்ளே நுழைந்ததும் எதிரே வந்த துடியலூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரவி அவரை பார்த்து சல்யூட் அடித்துவிட்டு குட் மார்னிங் சார் என்றார். உடனே அமைச்சர் புண்ணியகோடி வெறுப்புடன், குட் மார்னிங் எல்லாம் இருக்கட்டும், ஏதாவது நம்ப தகுந்த தகவல் இருக்கா? இது வரைக்கும் என்ன க்ளூ கிடைச்சிருக்கு என்றார். சார், அவருடைய மொபைல் நம்பரை ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அது கடைசியா பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கும் மருதமலைக்கும் இடையே இருக்கிற ஒரு டவர்ல இருந்து சிக்னல் கிடைச்சிருக்கு. அந்த இடத்தை செக் பண்றதுக்காக எங்க டீம் அங்க போயிருக்காங்க. சோ கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல தகவலை நாம எதிர்பார்க்கலாம் சார் என்றார் இன்ஸ்பெக்டர் ரவி. என்ன கருமத்தை வேணாலும் பண்ணுங்க, எனக்கு சீக்கிரம் ஒரு நல்ல நியூஸ் வரணும் என்று கராராக சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார் அமைச்சர் புண்ணியகோடி. மார்த்தாண்டம் வீட்டு உறவினர்கள் நிர்மலாவிற்கு சற்றே ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி தேற்றிக் கொண்டிருந்தனர். அமைச்சர் புண்ணியகோடியை பார்த்ததும் அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் வைத்தனர். நீ ஒன்னும் கவலைப்படாதமா, மார்த்தாண்டத்துக்கு ஒண்ணு ஆகாது. அவன் எங்கிருந்தாலும் அவனை கொண்டு வந்து பத்திரமா சேர்க்கறது என்னோட பொறுப்பு. உன்னோட வருத்தத்துல எனக்கும் பங்குண்டு. இத்தனைக்கு மேல அவன் என்னுடைய நண்பன் என்று ஆறுதல் கூறினார். போலீஸ் காரில் ஏசியை ஆன் பண்ணிவிட்டு சீட்டில் சாய்ந்து கொண்டு சிறிதே கண்ணை இருந்திருந்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. அந்த நேரம் பார்த்து அவர் பாக்கெட்டில் இருந்த செல்போன் கதறியது. எடுத்து பார்த்த அவர் ஹலோ என்றார். மறுமுனையில் இருந்த குரல், சார், நான் சப் இன்ஸ்பெக்டர் குமார் பேசுறேன். சொல்லுங்க குமார், என்ன அவரை ட்ரேஸ் பண்ணிட்டீங்களா? நோ சார், இன்னும் இல்ல. இப்ப வரைக்கும் நாங்க மருதமலை டு பாரதியார் யூனிவர்சிட்டி ஏரியா ஃபுல்லா செக் பண்ணிட்டோம். அந்த சிக்னல் இப்ப என்னாச்சு? எதுவுமே பிடிபடல. ஓகே குமார், நான் அதுக்குள்ள துடியலூர் எதிர்கட்சி தலைவர் சிங்காரத்தை பாத்துட்டு வந்துடுறேன்.
என்று சொல்லி லைனை துண்டித்தார் ரவி. துடியலூரின் எல்லையில் இருந்தது சஞ்சீவி பிரைவேட் ஹாஸ்பிட்டல். மிக பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட 25 ஏக்கர்களை வளைத்து போட்டபடி இருந்தது அதனுடைய உட்கட்டமைப்பு. மருத்துவமனையின் உட்புற சுவர்களில் விருதுகளை கையில் பிடித்தபடி டாக்டர் குணசேகரனின் புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருந்தது. அவரின் அறையிலிருந்து பெல் சத்தம் கேட்டது. அமர்ந்திருந்த நோயாளிகள் ஒருவர் பின் ஒருவராக உள்ளே சென்ற வண்ணம் இருந்தனர். குணசேகரன் வயது 55 விளிம்பில் இருக்கும். வட்டமான சிரித்த முகம். ஒரு நோயாளியின் மெடிக்கல் ரிப்போர்ட்டை கம்ப்யூட்டர் திரையில் பார்த்து கொண்டிருந்த அவர் சற்றே முகம் மாறினார். உடனே பக்கத்தில் இருந்த டெலிபோனில் இருந்த எண்களை தட்டினார். மறுமுனையில் நர்ஸ் சகுந்தலா பேசினாள். சார், குட் ஈவினிங். வாட் ஷால் ஐ டு ஃபார் யூ நவ்? போன மாசம் மார்ச்சுவரிக்கு போன நோயாளிகள் லிஸ்டும் அவங்களோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸும் எனக்கு வேணும். பிளீஸ் கெட் இட் இமிடியட்லி. எஸ் சார், ஐ வில் பி தேர் இன் 10 minutes வித் ரெக்கார்ட்ஸ் என்றவுடன் மறுமுனையில் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. குணசேகரன் கம்ப்யூட்டர் திரையை வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தார். 10 நிமிடத்தில் நர்ஸ் சகுந்தலா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸுடன் டாக்டர் குணசேகரனின் அறையில் பிரவேசித்தாள். ரிப்போர்ட்டை கையில் வாங்கியவுடன் படபடப்புடன் அதை புரட்டினார். ஒவ்வொரு இறந்த நோயாளியின் ரிப்போர்ட்ஸையும் கவனமாக பார்த்த அவர் சகுந்தலாவின் பக்கம் திரும்பி, சகுந்தலா, நேத்து முத்துசாமிங்கிற ஒரு பேஷண்ட் இறந்திருக்காரு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க ஒய்ஃப் கூட உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்களே, என்ன பிரச்சனை? ஓ, அதுவா சார், பாவம் சார் அந்த அம்மா. அந்த மனுஷன் சரியான தண்ணி பார்ட்டி. நேத்து ஏதோ வீட்டு பிரச்சனையில கொஞ்சம் ஓவரா குடிச்சிருப்பான் போல இருக்கு. போத தலைக்கேறி மூச்சு பேச்சு இல்லாம போய் நேத்து நைட்டு ஹாஸ்பிட்டல்லயே இறந்துட்டா சார். இஸ் இட் ஓகே? இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் யார் ஹேண்டில் பண்றாங்க? சார், நான் தான் ஹேண்டில் பண்றேன். என் கூட பிரியா, ஸ்ரீநிதி, மலர்வெளின்னு 3 புது நர்ஸ் இருக்காங்க. அவங்க ஜாயின் பண்ணி 1 மாசம் தான் ஆச்சு. இப்பதான் அவங்க ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சற்று யோசித்த அவர், ஓகே, யூ கேரி ஆன் என்றார். எஸ் சார் என்று கதவை திறந்துவிட்டு வெளியேறினாள். சகுந்தலா வெளியேறியதும் குணசேகரனின் முகம் சற்றே சிவந்தது. நேரம் மதியம் 2 மணியை கடந்திருந்தது. டிவியை பார்த்து கொண்டே கம்மங்கூளை மிளகாயுடன் சேர்த்து குடித்துக் கொண்டிருந்தார் சமூக ஆர்வலர் சத்குணம். வயது 60 தொட்டிருக்கும். பணி ஓய்வு பெற்ற தமிழாசிரியர். கதர் வேட்டி, கதர் சட்டையுடன் ஒரு மூக்கு கண்ணாடி. கபாலத்தின் பல பகுதிகளை இயற்கை அன்னை தன் வசம் எடுத்துக் கொண்டிருந்தால் போலும் ஆங்காங்கே நரைத்த முடிகள் தென்பட்டன. சமுதாயத்தின் அவலங்களுக்கு எதிராக குரல் கொடுப்பவர். சத்குணம் தாத்தாவை பற்றி தெரியாதவர் யாரும் இல்லை என்கிற அளவுக்கு அந்த ஏரியாவில் பிரபலமாகி இருந்தார். நேரத்தை பார்த்துவிட்டு சேனல்களை ஒன்றன் பின் ஒன்றாக மாற்றிக் கொண்டிருந்த அவர் தலைப்பு செய்திகள் என்று தன் கண்ணில் பட்டவுடன் டிவியின் சத்தத்தை அதிகப்படுத்தினார். டிவி திரையில் தென்பட்ட அந்த செய்தி வாசிக்கும் பெண் தன் வால்யூமை அதிகரித்தாள். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பிரதமரின் கோரிக்கையை ஏற்று எதிர்க்கட்சிகள் பாகிஸ்தானுக்கு எதிரான கண்டன தீர்மானத்தை ஆதரித்தனர். உலக அளவில் பேஸ்புக் உபயோகப்படுத்துபவர்களின் பட்டியலில் இந்தியாவிற்கு முதலிடம். இந்தியா வந்துள்ள பேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜூகர்பர்க் பெருமிதம். ஆளுங்கட்சியை சேர்ந்த துடியலூர் சட்டமன்ற உறுப்பினர் மார்த்தாண்டம் மாயம். அவர் கடத்தப்பட்டாரா இல்லை தலைமறைவானாரா என்கின்ற பல கோணங்களில் நேற்று இரவு முதல் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திடுக்கிட்டு பார்த்து கொண்டிருந்தார் சத்குணம். உடனே அவர் வீட்டு கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. மெல்ல எழுந்து தள்ளாடி கொண்டே சென்று கதவை திறந்த மறு வினாடி அவரின் நண்பர் நமச்சிவாயம் எதிர்பட்டார். வா நமச்சிவாயம், என்ன இவ்ளோ சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு வந்திருக்க? என்ன விஷயம்? ஐயா, நியூஸ்ல பாத்தீங்களா? நம்ம துடியலூர் எம்எல்ஏவை காணமாமா. என்ன ஆனார்னு யாருக்கும் தெரியலையாமா என்றார் நமச்சிவாயம். ஆமா, நானும் இப்பதான் பார்த்தேன். ஒரே குழப்பமா இருக்கு. ஐயா, இதுல என்ன குழப்பம் உங்களுக்கு? அவனுக்கு எதிரா எத்தனையோ போராட்டங்களை நீங்க அனுபவிச்சீங்க. வயசானவர்னு கூட பாக்காம உங்களை அடிச்செல்லாம் துன்புறுத்தி இருக்கிறான். பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. உங்களோட போராட்டத்தை யாருக்கும் தெரியாத மாதிரி ஒடுக்கிட்டாங்களே. இதுக்கும் மேலயும் நீங்க தனி ஆளா நின்னு கஷ்டப்படுறத என்னால பாக்க முடியல. வேண்டாயா, விட்டுறலாம். இந்த காலத்து அரசியல்வாதிங்க கிட்ட எல்லாம் நாம நல்ல மனசை எதிர்பார்க்க முடியாது. கோடி கோடியா பணத்தை வேணா எதிர்பார்க்கலாம். அவங்களை எதிர்த்து நம்மனால ஒன்னும் பண்ண முடியாது. அவன் செஞ்ச வினைகளுக்கு இன்னைக்கு அவன் அனுபவிக்கிறான். இது நமக்கு சாதகம் தானே? இல்ல நமச்சிவாயம், அது தவறு. நமக்கு வேண்டியது அவனுடைய வேதனை அல்ல. நமது நோக்கம் அவன் தவறை உணர்ந்து அரசு பள்ளிக்கு அருகே உள்ள டாஸ்மாக் கடையை மூடணும். பள்ளி குழந்தைகள் படிக்கிற இடத்திற்கு பக்கத்துல டாஸ்மாக் கடையா? இன்றைய கால இளைஞர்கள் சமுதாயத்தை மறந்து வெறும் சாராயத்தை மட்டுமே விரும்பும் நிலை. இந்த நிலை மாறணும். நான் காந்தியவாதி.
இதற்காக எப்பேற்பட்ட போராட்டங்களையும் நான் அறவழியில் சந்திக்க தயாரா இருக்கிறேன். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இதற்காக போராடுவேன் என்றார் சத்குணம். நேரம் மதியம் 1:30 மணி. துடியலூர் எதிர்க்கட்சி தலைவர் சிங்காரத்தின் வீட்டை நோக்கி இன்ஸ்பெக்டர் ரவியின் கார் பயணித்துக் கொண்டிருந்தது. பொதுமக்களிடம் விசாரித்த போது அவர்கள் கூறிய கருத்துக்கள் ஒவ்வொன்றும் அவருக்கு விசித்திரமாக இருந்தது. ஒவ்வொன்றாக அசை போட்டுக் கொண்டே வந்தார். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவன் மக்களை சந்தித்தே பல வருஷமாச்சு. யாராச்சும் மனுவோடு வந்தாலோ இல்ல அவனை எதிர்த்தாலோ அவங்கள பல வழிகளில் துன்புறுத்துவது, அடியோடு ஒழிப்பது போன்ற காரியங்களை செஞ்சிருக்கான். அவனுக்கு ஆளுங்கட்சி அமைச்சரோட ஃபுல் சப்போர்ட் இருக்கு. பொதுமக்களுக்கே அவன் மேல வெறுப்பு இருக்கத்தான் செய்யுது. இத்தனை மர்ம முடிச்சுகளா இந்த கேஸ்ல என்று மண்டையை உருட்டி கொண்டிருந்தார். அதற்குள் சிங்காரம் வீடு வந்தது. பல ஏக்கர்களை வளைத்து போட்டு கட்டிய பங்களா அது. கேட்டின் முன்பு போலீஸ்கார் வருவதை பார்த்ததும் செக்யூரிட்டி ஓடி வந்து கேட்டை திறந்து சல்யூட் அடித்தான். கொஞ்ச தூரம் உள்ளே சென்றவுடன் ஒரு பெரிய போர்ட்டிகோ தென்பட்டது. அங்கே சென்று காரை பார்க் பண்ணிவிட்டு வரவேற்பறையை நோக்கி நடந்தார் ரவி. வரவேற்பறையில் இருந்த பெண் வெற்று புன்னகையுடன் அவரை பார்த்து வெல்கம் சார் என்றாள். நான் சிங்காரம் சார பாக்கணும், இன்ஸ்பெக்டர் ரவி வந்திருக்காருன்னு இன்ஃபார்ம் பண்ணுங்க என்றார். ஜஸ்ட் அ மினிட் சார் என்றவள் பக்கத்தில் இருந்த டெலிபோனில் எண்களை தட்டினாள். உடனே மறுமுனையில் இருந்த குரல் எஸ் என்றது. சார், உங்களை பாக்குறதுக்கு இன்ஸ்பெக்டர் ரவி வந்திருக்காரு. ஓ, அவரை உள்ள அனுப்பு என்றது அந்த குரல். மிஸ்டர் ரவி, பிளீஸ் கெட் இன் என்று சொல்லி லிப்டை ஓபன் செய்தாள். இருவரும் ஏறியவுடன் 2ஆம் தளத்திற்கு லிப்ட் சென்று கொண்டிருந்தது. லிப்ட் திறந்தவுடன் சிங்காரம் எதிரில் தென்பட்டார். வாங்க மிஸ்டர் ரவி, இட்ஸ் நைஸ் டு மீட் யூ என்று கை குலுக்கியவாறே எதிரே இருந்த சோஃபாவை காட்டினார். இருவரும் அமர்ந்தவுடன் பணிப்பெண் காஃபி கோப்பையுடன் வந்து பக்கத்தில் இருந்த டேபிள் மேல் வைத்துவிட்டு சென்றாள். என்ன ரவி, இந்த பக்கம் எம்எல்ஏ மார்த்தாண்ட மேட்ரா என்றார் சூசகமாக. ஆமா சார், ஒரே குழப்பமா இருக்கு. நீங்களும் மார்த்தாண்டமும் எதிரெதிர் துருவமா இருக்கிறீங்க. எப்பவுமே மார்த்தாண்டத்துக்கு எதிரான கருத்துக்களையே பேசிட்டு இருக்கீங்க. பொதுக்கூட்டத்துல பேசும்போது எம்எல்ஏவை வெட்டுவேன் குத்துவேன் எல்லாம் பேசியிருக்கீங்க. இந்த கேஸ்ல உங்களுக்கும் தொடர்பு இருக்கலாம்ங்கிற சந்தேகம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கு. சோ அது விஷயமா ஒரு சின்ன ஃபார்மல் என்கொயரிக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கு நீங்க கொஞ்சம் ஒத்துழைக்கணும், அவ்வளவுதான் சார். அட, அந்த மேட்ரு எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. நானும் டிவி நியூஸ் எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல, நானும் மார்த்தாண்டமும் மேடைகள்ல வேணா ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பு தப்பா தரக்குறைவா பேசி கிளி கிளின்னு கிழிச்சுக்குமே தவிர உண்மையில நாங்க 2 பேரும் அப்படி இல்ல. எங்க 2 பேருக்கும் சொந்தமான பல நிறுவனங்கள் இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கு. இத்தனைக்கும் மேல நாங்க 2 பேரும் ஒரே கட்சியில தான் எங்களோட அரசியல் வாழ்க்கைய ஆரம்பிச்சோம். காலம் எங்களை இப்படி எதிரெதிர் கட்சிகளா மாத்தி இருக்கு. ஆனா நாங்க மாறல. அந்த கால நட்பு இன்னும் தொடர்ந்துகிட்டுதான் இருக்கு. நானும் என்னோட அடியாட்களை வச்சு விசாரிச்சுட்டு தான் இருக்கிறேன். எனக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா இன்ஃபார்ம் பண்றேன். நான் இத செஞ்சிருப்பேங்கிற கோணத்தை மாத்தி வேற மாதிரி யோசிங்க. நீங்க எப்ப எங்க என்கொயரிக்கு கூப்பிட்டாலும் நான் வரேன். ஓகே, தேங்க்யூ சார், நான் வரேன் என்று சொல்லிவிட்டு இடத்தை காலி செய்தார். போர்ட்டிகோவிலிருந்து காரை எடுத்த வேகத்தில் கார் பறந்தது. கேட்டை விட்டு வெளியே வந்தவுடன் சிங்காரத்தின் கட்சிக்காரர்கள் அவரை புகழ்ந்து பேனர் வைத்திருந்தார்கள். அதன் வைர வரிகள், ஏளனம் செய்கின்ற எதிர்கட்சிக்காரர்களுக்கு எமன்னி, எங்களை படைத்த கடவுளுக்கே சமன்னி என்று எழுதியிருந்தார்கள். அதை படித்தவுடன் காரை உமிழ்ந்து விட்டு காரின் வேகத்தை கூட்டினார் இன்ஸ்பெக்டர் ரவி. குடிபோதையில் இறந்த முத்துசாமியின் வீட்டருகே மிகப்பெரிய கூட்டம். வீடே ஒரு சோக மயானமாக காட்சியளித்தது. உற்றார் உறவினர்கள் ஒரு பக்கம் சூழ்ந்து நின்று கொண்டிருந்தனர். தரையின் விரிப்பில் தன் உடல் மீது பூ மாலைகளை போர்வையாக போர்த்தியபடி அன்னார்ந்து விட்டத்தை பார்த்தபடியே ஆழ்ந்த அமைதியில் படுத்திருந்தார் முத்துசாமி. உறவினர்கள் ஒவ்வொருவராக வருவதும் போவதுமாக இருந்தனர். பல பந்திகள் பரிமாறப்பட்டிருந்தன. சமூக ஆர்வலர் சத்குணம் ஐயாவும் அவரது நண்பர் நமச்சிவாயமும் பொடிநடையாக முத்துசாமியின் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அவரை பார்த்ததும் துக்கம் தாளாமல் வாயில் துண்டை வைத்துக் கொண்டே அவரை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தான் முத்துசாமியின் மகன் ரத்தினம். ஐயா, எங்க அப்பா எங்களை விட்டு போயிட்டாருங்க ஐயா என்று கதறியவன் அவரை கட்டி அணைத்துக் கொண்டே அழ ஆரம்பித்தான். அவனுக்கு எப்படி ஆறுதல் சொல்வதென்று தெரியாமல் சிலையாக நின்றார் சத்குணம். குடிப்பழக்கத்தை நிறுத்துன்னு நீங்க எவ்வளவோ சொன்னீங்க. ஆனா எங்க அப்பா கேக்கல. இப்ப கடைசியில எங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டாருங்க ஐயா என்று கதறினான். அவனை கையில் தாங்கி பிடித்தவாறே வீட்டை நோக்கி முன்னேறினார். முத்துசாமியின் சடலத்தை பார்த்தவுடன்
கண்களில் பெருக்கெடுத்த கண்ணீரை துடித்துவிட்டு அவரை வணங்கிவிட்டு சற்குணமும் நமச்சிவாயமும் வெளியே வந்தனர். அங்கே கூடியிருந்த ரத்தினத்தின் நண்பர்கள் சற்குணமையாவை சூழ்ந்து கொண்டு அவரை நலம் விசாரித்தனர். கூட்டத்தில் இருந்த ஒருவன், ஐயா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா, நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா டாஸ்மாக் கடையையும் அடிச்சு இழுத்து மூடிடுவோம் என்றான் கோபமாக. அவனை பார்த்து மெல்ல சிரித்தார் சற்குணமையா. உடன் இருந்த சற்குணத்தின் நண்பர் நமச்சிவாயம் அவனை பார்த்து, டேய் வேண்டாண்டா, முதல்ல நீங்க பொழைக்கிற வழிய பாருங்க. என்னைக்குமே ஆத்திரமும் வன்முறையும் எதுக்குமே ஒரு தீர்வாகாது. எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை அமைதியாவும் அகிம்சையோடும் எதிர்கொள்றதுதான் நம்ம ஐயாவுக்கு பிடிக்கும். மகாத்மா காந்தியின் கொள்கைகளை முழு மூச்சா கொண்டவர் நம்ம ஐயா. டாஸ்மாக் பிரச்சனைய நாங்க பாத்துக்கிறோம், நீங்க உங்க வேலைய பாருங்க என்றார் நமச்சிவாயம். இல்லைங்க ஐயா, எங்களால இதை ஏத்துக்க முடியல. எங்க நண்பன் ரத்தனத்தோட வேதனைய எங்களால பாத்துட்டு இருக்க முடியல. இதே மாதிரி இதுக்கப்புறம் எந்த குடும்பமும் பாதிக்கப்படக்கூடாது. அதனாலதான் நாங்க இப்படி பேசுறோம். உங்களோட அற போராட்டத்துல எங்களோட பங்கும் இருக்கணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். தயவு செஞ்சு எங்களை வேண்டாம்னு ஒதுக்கிறாதீங்க ஐயா என்றான். இதுவரை அமைதி காத்த சற்குணம் சற்றே அவர்களை பார்த்து பேச தொடங்கினார். நீங்க எனக்காக ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டா இந்த குடிப்பழக்கத்துடைய தீமைகளை பத்தி சமூக வலைதளங்கள்ல அதிகம் பகிருங்க. அதுதான் சிறந்தது. ஏன்னா இன்றைய காலகட்டத்துல இளைய தலைமுறையினர் இணையத்துல ஐக்கியமாயிட்டாங்க. இது இணைய தலைமுறை. இணையத்தின் மூலமா உங்கள் போராட்டங்களை தொடருங்க. உங்க நண்பர்களையும் இத பகிர சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு நமச்சிவாயத்துடன் சேர்ந்து நடக்க ஆரம்பித்தார். மாலை நேரம். அமைச்சர் புண்ணியகோடி அவர் வீட்டு வராந்தாவில் இருந்த ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்தார். உடன் அவரது பிஏவும் அரசியல் ஆலோசகர்களும் இருந்தனர். அந்த கும்பலில் இருந்த வயதானவர் ஒருவர் அங்கு நிலவி இருந்த நிசப்தத்தை கலைத்தார். இங்க பாரு புண்ணியகோடி, இந்த விஷயத்த நாம லேசா விட்டுறக்கூடாது. ஏன்னா மார்த்தாண்டம் என்ன ஆனாருங்கிறத பத்தி நமக்கு இன்னும் நம்புற மாதிரி ஒரு தகவலும் இல்ல. இதுல இருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளோட அடுத்த மூவ் என்னன்னு யாரோ நம்மள வாட்ச் பண்றாங்கன்னு தெளிவா தெரியுது. பெரியவரின் பேச்சை அலட்டிக் கொள்ளாமல் கேட்ட புண்ணியகோடி அவரின் இந்த எச்சரிக்கையை பற்றி யோசிக்கலானார். அவர் பதில் பேச தொடங்கிய அடுத்த வினாடி அவர் பாக்கெட்டில் இருந்த செல்போன் அலறியது. எடுத்து பார்த்த அவர் அதை உடனே அட்டன் செய்தார். சொல்லுங்க ரவி, என்னாச்சு? எனி குட் நியூஸ்? இல்ல சார், நான் இப்பதான் எதிர்கட்சி தலைவர் சிங்காரம் வீட்ல இருந்து வரேன். அவரிடம் என்கொயரிக்கு ஒத்துழைப்பு கேட்க போனேன். அவரே இத பத்தி எங்கிட்ட விசாரிச்சாரு. அவரும் மார்த்தாண்டமும் சும்மா வெள்ளி தோட்டத்துக்கு தான் எதிரி மாதிரி பாவலா காட்டுறாங்க. ஆனா உண்மையில அப்படி இல்ல. சோ எனக்கு அவர் மேல தப்பு இருக்கிற மாதிரி தெரியல என்றார். லேசாக முகம் சிவந்தவராய் புண்ணியகோடி போனில் பேச தொடங்கினார். காலையிலிருந்து தேடியும் இன்னும் உங்களால ஒரு உருப்படியான தகவல் கொடுக்க முடியல. பொலிட்டிக்கல் பிரஷர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? காலையில இருந்து 20-30 கால் அட்டன் பண்ணிட்டேன். ஒவ்வொருத்தனுக்கும் பதில் சொல்றதுக்குள்ள தலையை வெடிச்சிரும் போல. ஆனா நீங்க போலா பதில் சொல்லிட்டீங்க. இல்ல சார், நாங்களும் எங்க டிபார்ட்மெண்ட்டும் இன்னும் தேடிட்டு தான் இருக்கோம். பட் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். டோன்ட் வரி சார் என்றார் இன்ஸ்பெக்டர் ரவி அலட்சியமான குரலில். சீக்கிரம் பண்ணுங்க என்று கோரி இணைப்பை துண்டித்தார் புண்ணியகோடி. கையில் சிகரெட்டுடனும் மனதில் பலவிதமான சிந்தனைகளுடனும் ரவி தன்னுடைய வீட்டையே சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். 15-16 சிகரெட் தொண்டுகள் தன்னுள் இருந்த புகையை கக்கி எரிந்து சாம்பலாகி இருந்தன. நேரம் இரவு 11 கடந்திருந்தது. ஏசியை ஆன் செய்து விட்டு படுத்தார். இரவு முழுவதும் இந்த கேஸ் பற்றிய சிந்தனைகள் அவரை வாட்டி வதைத்தன. ஒரு வழியாக உறக்கம் அவர் கண்ணை எட்டியது. மே 2, 2015 விடியற்காலை 8 மணி. முழு தூக்கத்தில் இருந்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. அவர் போனில் இருந்து 2-3 அலாரங்கள் ஒலித்தது. சோர்வுடன் எடுத்து அலாரத்தை நிறுத்திவிட்டு மீண்டும் படுக்க தொடங்கினார். மீண்டும் செல்போனில் இருந்து சத்தம் வந்தது. இந்த முறை வந்தது அலாரம் அல்ல, அழைப்பு மணி. எடுத்து யார் என்று பார்த்தார். சப் இன்ஸ்பெக்டர் குமார் லைனில் இருந்தார். ஹலோ குமார், என்ன இவ்வளவு சீக்கிரமா கூப்பிடுறீங்க? எனிதிங் சீரியஸ் என்றார் ரவி. எஸ் சார், நீங்க முதல்ல நியூஸ பாருங்க. மார்த்தாண்டம் கேஸ்ல ஒரு துப்பு கிடைச்சிருக்கு. ஏதோ ஒரு இயக்கம் அவரை கடத்தி இருக்கு. இன்னைக்கு எல்லா சோசியல் மீடியாலயும் அத பத்தி தான் நியூஸ் வைரலா பரவிட்டு இருக்கு. ஓ, இஸ் இட்? அந்த இயக்கத்தோட பேர் என்ன குமார்? ஒற்றன் சார். என்னது ஒற்றனா? ஓகே, நான் பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன். ஓகே சார் என்று மறுமுனையில் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. சட்டென்று டிவியை ஆன் செய்து நியூஸ் சேனலை வைத்தார் ரவி. டிவி திரையில் செய்தி வாசிக்கும் பெண் மிகுந்த உற்சாகத்துடன் திருத்தமான தமிழில் செய்தியை வாசித்துக் கொண்டிருந்தாள். கீழே பிரேக்கிங் நியூஸ் ஓடிக்கொண்டிருந்தது.
அதில் துடியலூர் எம்எல்ஏ மார்த்தாண்டம் கடத்தப்பட்ட விவகாரம், ஒற்றன் என்ற முகம் தெரியாத அமைப்பு பொறுப்பேற்பு என்று எழுத்துக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஓடி மறைந்து கொண்டிருந்தது. அதற்குள் செய்தி வாசிக்கும் பெண் தொடர்ந்தாள். சற்று முன் கிடைத்த தகவலின்படி துடியலூர் எம்எல்ஏ மார்த்தாண்டம் கடத்தப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரத்திற்கு ஒற்றன் என்ற அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இதை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக www.otran.com என்ற இணையதள முகவரியில் கை கால்கள் கட்டப்பட்டு மயங்கிய நிலையில் மார்த்தாண்டம் இருப்பது போன்ற புகைப்படம் அப்லோட் செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களில் குடியிருக்கின்ற இணையதளவாசிகள் இதை பெரிதும் பகிர்ந்துள்ளனர். குறிப்பாக ட்விட்டரில் ஒற்றன் என்ற ஹேஷ்டேக் இந்திய அளவில் பிரபலமாகி முதலிடத்தில் உள்ளது என்று செய்தியை முடித்தாள். அரை மணி நேரத்தில் இன்ஸ்பெக்டர் ரவியின் கார் துடியலூர் காவல் நிலையத்தை அடைந்தது. உள்ளே நுழைந்த ரவி சப் இன்ஸ்பெக்டர் குமாரை பார்த்ததும், என்ன குமார், அந்த வெப்சைட்டை ட்ரேஸ் பண்ணிட்டீங்களா? எஸ் சார், சைபர் கிரைம் போலீஸ் அவங்க டீமோட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. We will get them quickly sir என்றார் குமார். எங்க அந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணுங்க என்றார் இன்ஸ்பெக்டர் ரவி. அங்கே இருந்த ஒரு லேப்டாப்பில் அந்த இணையதளம் ஓபன் செய்யப்பட்டது. அது லோடு ஆவதற்கு சிறிது கால அவகாசம் எடுத்துக்கொண்டு பிறகு லோட் ஆனது. அந்த இணையதளத்தின் 2 மூலைகளிலும் இடது பக்கத்தில் பகத்சிங்கும் வலது பக்கத்தில் நேதாஜியும் தங்களுடைய புகைப்படங்களுடன் முகாமிட்டிருந்தார்கள். அதற்கு கீழே இந்தியாவிற்கு முன்னால் தெருக்களை சுத்தம் செய்யும் துடைப்பத்துடன் முகமூடி அணிந்த ஒரு மனிதன் நிற்பதை போல ஒரு நிழல் உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது. அதற்கு ஒற்றன், சமுதாய சாக்கடைகளை அகற்றுகின்ற ஒரு துப்புரவு பணியாளன் என்கின்ற வாசகம் விளக்கமளித்தது. குறிப்பு: இந்த இணையதளம் முடக்கப்பட்டு விட்டால் எம்எல்ஏ மார்த்தாண்டம் பற்றிய தகவல்களும் இத்தோடே முடங்கிவிடும். எச்சரிக்கை என்று சிவப்பு நிறத்தில் அடிக்கோடிடப்பட்டிருந்தது. இணையதளவாசிகள் தங்கள் கேள்வி பதில்களை பதிவு செய்ய தனி செக்ஷன் இருந்தது. கேள்விகளுக்கு 70 எழுத்துக்கள் மட்டுமே அனுமதி இருந்தது. இதுவரைக்கும் 18 பேர் தங்களுடைய கேள்விகளை பதிவு செய்திருந்தார்கள். உடனுக்குடன் ஒற்றனிடமிருந்து பதிலும் வந்திருந்தது. சப் இன்ஸ்பெக்டர் குமார் ஒவ்வொன்றாக படிக்க ஆரம்பித்தார். இணையதளவாசி பிரியா 113. ஹலோ, யார் நீங்க? எதுக்காக இந்த கடத்தல் சம்பவம்? பப்ளிசிட்டி தேடுறீங்களா? ஒற்றனிடமிருந்து, நன்றி பிரியா ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்ட். மக்களுக்கு எதிராக அநியாயங்களை அரங்கேற்றும் சில அரசியல்வாதிகளின் ஆட்டம் முடிவுக்கு வர வேண்டும். அதற்காகத்தான் இந்த போராட்டம். என்னை பற்றியும் இந்த கடத்தல் சம்பவத்தை பற்றியும் உங்களுக்கு தெரியத்தான் போகிறது. அதற்கு சற்று கால அவகாசமாகும். ஆட்சியாளர்களின் மௌனம் என்று கலைகிறதோ அன்றுதான் இந்த விடுகதைக்கான விடை வெளிப்படும். அதுவரை பொறுமையோடு காத்திருப்போம். நன்றி. இணையதளவாசி மனுஷ்யபுத்திரன் 057. எனக்கு என்னமோ அமைதி பூங்காவான தமிழ்நாட்டிலும் ISIS தீவிரவாத இயக்கத்தின் கிளைகள் தொடங்கப்பட்டு விட்டதாக தோன்றுகிறது. ஒற்றனிடமிருந்து, மனுஷபுத்திரன் அவர்களே, மதத்தின் பெயரால் மனிதர்களை கொன்று கொண்டிருக்கும் காட்டு மிராண்டிகளை எங்களோடு ஒப்பிடாதீர்கள். அவர்களுக்கும் கட்டாயம் ஒரு முடிவு உண்டு என்பதையும் மறந்து விடாதீர்கள். அதே போல் ஜனநாயகம் என்கின்ற போர்வையில் இந்த சமுதாயத்தை அழித்துக் கொண்டிருக்கும் சில அரசியல் முதலைகளின் முகத்திரைகள் கிழிக்கப்பட வேண்டும். தமிழ்தான் எங்களின் மதம். தமிழ் மண்ணின் மைந்தர்கள் நாங்கள். வீழ்ந்தாலும் வீழ்வோமை தவிர தீவிரவாதத்திற்கு துணை போக மாட்டோம். அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீர்கள். இணையதளவாசி சந்திரமோகன், அரசுக்கு எதிரா ஒரு தமிழன் போர்க்கொடியா? கேட்கவே மிக பெருமையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கே. ஒற்றனிடமிருந்து, சந்திரமோகன் ஐயா, இப்படியே ஆச்சரியப்பட்டு கொண்டே இருந்தால் ஆயுசு காலம் முடியும் வரைக்கும் ஆச்சரியப்பட வேண்டியதுதான். இது ஒன்றும் பெருமைக்கான போராட்டம் அல்ல, எங்களது உரிமைக்கான போராட்டம். நமது நாட்டில் ஜனநாயகம் என்றைக்கோ கரை படர்ந்து குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது. அதை தோண்டி எடுத்து கரையை அகற்றும் முயற்சியில்தான் நாங்கள் துடைப்பத்துடன் இன்று புறப்பட்டிருக்கின்றோம். இணையதளவாசி சுப்பிரமணியம், நேதாஜி, பகத்சிங் போன்ற தேசிய தலைவர்களின் படங்களை உன் இணையதளத்தில் போட்டுவிட்டால் நீ செய்ததெல்லாம் சரியாகிவிடுமா? நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல. ஒற்றனிடமிருந்து, சுப்பிரமணியம் ஐயா, மன்னிக்கவும், உங்களுடைய கோபம் நியாயமானது. அதைவிட இந்த போராட்டத்தின் நோக்கம் மிக முக்கியமானது. இதை நான் மற்றும் ஒரு சுதந்திர போராட்டமாகத்தான் கருதுகிறேன். ஆங்கிலேயர்களிடமிருந்து இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்காக அவர்கள் போராடினார்கள். ஆனால் அரசியல்வாதிகளிடமிருந்து இந்த சமுதாயத்தை காப்பாற்றுவதற்காக நான் போராடுகிறேன். நல்லதை நடக்கும். காலம் கைகூடட்டும். பொறுத்திருங்கள். நன்றி. படித்துக் கொண்டிருக்கும் போதே அமைச்சர் புண்ணியகொடியின் கார் துடியலூர் காவல் நிலையத்தை நோக்கி ஜெட் வேகத்தில் வந்து கொண்டிருந்தது. காரிலிருந்து புண்ணியகொடி வேக வேகமாக வந்திறங்கினார். அவரை சுற்றி மீடியா கூட்டம் மொய்க்க தொடங்கியது.
நோ கமெண்ட்ஸ் என்று சொல்லிக்கொண்டு அவரது உதவியாளர்கள் கூட்டத்தை கலைத்துக் கொண்டு முன் சென்றனர். இன்ஸ்பெக்டர் ரவியும் சப் இன்ஸ்பெக்டர் குமாரும் அவர் முன்பு சல்யூட்டுடன் எதிர்பட்டார்கள். ஹலோ சார், குட் மார்னிங். என்ன ரவி, அந்த ஒற்றன் யாருன்னு ட்ரேஸ் பண்ணிட்டீங்களா? எஸ் சார், சைபர் கிரைம் டீம் ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் ஏரியாவை கண்டுபிடிச்சிடலாம். சொல்லாதீங்க, முதல்ல செஞ்சு முடியுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் யாரு, எந்த ஏரியாங்கிற டீடைல்ஸ் எனக்கு வந்தாகணும். அடுத்த சில நிமிடங்களில் சைபர் கிரைம் டீம்ல இருந்து ஒருவன் திடீரென்று தன் கையை உயர்த்தினார். சார், ஐ காட் ஹிஸ் லொகேஷன். தலையில் கை வைத்து உட்கார்ந்திருந்த அமைச்சர் புண்ணியகோடி சற்றே தன் புருவத்தை உயர்த்தினார். இன்ஸ்பெக்டர் ரவியும் குமாரும் ஆச்சரியத்துடன் அவன் முன் சென்றார்கள். ட்ரேஸ் பண்ணிட்டீங்களா? வாட்ஸ் ஹிஸ் லொகேஷன்? சார், அவனோட லொகேஷன் சிரியா. வாட், சிரியாவா என்று அதிர்ச்சியானார் ரவி. துடியலோருக்கும் சிரியாவுக்கும் என்னையா சம்பந்தம்? ஒண்ணுமே புரியலையே என்றார் அமைச்சர் புண்ணியகோடி. ஏற்கனவே சிரியால உள்நாட்டு போர் வேற போயிட்டு இருக்கு. உலக நாடுகளை அச்சுறுத்தற ISIS தீவிரவாத இயக்கம் சிரியாவுடைய பல பகுதிகளை தன் கைவசம் ஆக்கிரமிச்சிருக்காங்க. உலக நாடுகளுக்கும் சிரியாவுக்கும் எந்த விதமான போக்குவரத்து சேவையும் இப்ப இல்ல. சிரியாவில இருந்து பொதுமக்கள் வெளியேறிட்டு இருக்காங்க. இப்பேற்பட்ட பதற்றமான சூழ்நிலையில ஒருத்த அங்கிருந்து நம்ம கிட்ட கண்ணாமூச்சி விளையாடுறானா, அவன் சாதாரணமான ஆள் கிடையாது என்றார் அமைச்சர் புண்ணியகோடி. சப் இன்ஸ்பெக்டர் குமார் உடனே, சார், பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லி வெளியே வந்தார் புண்ணியகோடி. அமைச்சர் புண்ணியகோடி பிரஸ் மீட்டிங் ஏற்பாடு செய்திருந்த இடத்திற்கு சென்று தனக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கையில் அமர்ந்தார். வரலாறு காணாத அளவிற்கு பல மீடியாக்கள் புண்ணியகோடியின் பேட்டிக்காக காத்திருந்தார்கள். புண்ணியகோடி மெல்ல பேச்சை துவங்கினார். அனைவருக்கும் வணக்கம். MLA மார்த்தாண்டம் கடத்தப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சி அலைகளை உருவாக்கியுள்ளது. ஒற்றன் என்கின்ற முகம் தெரியாத அமைப்பு இதற்கு பொறுப்பேற்றுள்ளது. இந்த ஒற்றன் யார், அவன் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பதை பற்றி விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. எனவே மீடியாக்கள் கொஞ்சம் பொறுமை காக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றார். சார், ஒற்றனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிற மாதிரி தெரியுதே. ஒற்றன் ஒண்ணு காந்தி இல்ல. இந்த அரசாங்கத்தின் மேல காழ்ப்புணர்ச்சி கொண்டவங்க யாரோதான் இப்படி ஒரு இழிவான செயலை செஞ்சிருக்காங்க. ஒரு MLA-வை கடத்தி இருக்காங்க. அரசாங்கத்துக்கு எதிராக கிளம்புற ஒவ்வொருவரும் தேச துரோகிகள் தான். வினைய விதைச்சிருக்காங்க. அதற்கான விபரீதங்களை சந்திச்சே ஆவாங்க. மார்த்தாண்டம் எதுக்காக கடத்தப்பட்டாரு? அவர்களுடைய நிபந்தனைகள் என்ன? இது பத்தியெல்லாம் நம்பகமான தகவல்கள் இதுவரைக்கும் ஒற்றனிடமிருந்து இல்ல. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம். இவ்வளவுதான் இப்போதைக்கு எங்கிட்ட இருக்கிற பதில். சோ பிளீஸ் கோஆர்டினேட் வித் அஸ் என்று சொல்லிக்கொண்டு இடத்தை காலி செய்தார் புண்ணியகோடி. ஒற்றன் விவகாரம், அமைச்சரின் பரபரப்பு பேட்டி இன்று இந்தியாவின் அனைத்து தொலைக்காட்சி தலைப்பு செய்திகளிலும் புண்ணியகோடியின் ஆவேச பேட்டி இடம்பெற்றிருந்தது. சார், CM ஆபீஸ்ல இருந்து போன். இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு ஒரு அவசர மீட்டிங் ஷெட்யூல் பண்ணிருக்காங்க என்றார் புண்ணியகோடியின் PA. ஓகே, பாத்துக்கலாம் என்றார் புண்ணியகோடி. மின்னல் டிவி நிறுவனம் வடக்கு கோயம்புத்தூரின் மையத்தில் அமைந்துள்ளது. எந்த ஒரு அரசியல் கட்சியையும் சாராமல் உள்ளதை உள்ளபடி உண்மை நிலவரங்களை உடனுக்குடன் பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு நிறுவனம் மின்னல் டிவி என்று அதன் ப்ரமோ சாங் அந்த நிறுவனத்தை வெளிப்படுத்தியது. பல பிரச்சனைகள், மிரட்டல்கள், வழக்குகள் என அனைத்தையும் தாண்டி பொதுமக்களுக்கு உண்மையை உரக்க சொல்ல வேண்டும் என்பதையே குறிக்கோளாய் கொண்டிருந்தார் அதன் நிறுவனர் நாராயணன். அதன் காரணமாகவே அந்த சேனலுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. குறிப்பாக இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிதர்சனத்தின் மறுபக்கம் என்கிற நேரலை நிகழ்ச்சிக்கு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே கிளம்பியிருந்தது. காரணம், அதன் நிகழ்ச்சி தொகுப்பாளர் விஜயன். அந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒரு பொது பிரச்சனையை மையமாக வைத்து கருத்தரங்கம் நடைபெறும். பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள். அவர்கள் ஒரு அரசியல் தலைவர் அல்லது நடிகர் என யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்களின் மீது பிரச்சனைகளை மையமாக வைத்து விஜயன் சராமாரியாக கேள்விகளை வீசுவார். அவரின் ஒவ்வொரு கேள்வியும் மக்களின் மன பிம்பத்தை அப்படியே பிரதிபலிப்பதாக இருக்கும். பல பிரபலங்கள் இந்த நிகழ்ச்சியின் மீதுள்ள பயத்தால் நிகழ்ச்சியை தவிர்த்திருக்கிறார்கள். காலை 11 மணி மின்னல் டிவி நிறுவனம் பரபரப்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்தது. நிதர்சனத்தின் மறுபக்கம் என்று பெயர் பொறிக்கப்பட்ட அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான் விஜயன். உள்ளே பல பணியாளர்கள் மழைக்கால எறும்புகள் போல் வேகமாக செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். விஜயன் சென்று சேரில் உட்கார்ந்த அடுத்த வினாடி எடிட்டிங் டீமில் இருந்து ஒருவன் வந்து, சார், உங்களை MD உடனே மீட் பண்ணணும்னு சொன்னார். ஓகே, ஐ வில் மீட் ஹிம், தேங்க்ஸ். சற்று நேரம் யோசித்து விட்டு MD நாராயணன் ரூமை நோக்கி நடந்தான் விஜயன்.
நாராயணன் மேனேஜிங் டைரக்டர், மின்னல் டிவி என்ற பெயர் பலகை தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த ரூமின் கதவை திறந்து, சார் மே கெட் இன் என்றான். உள்ள இருந்த நாராயணன், எஸ் பிளீஸ் என்றார். விஜயன், நம்ம நிதர்சனத்தின் மறுபக்கம் நிகழ்ச்சிக்கு ஒரு அருமையான ஸ்கிரிப்ட் வந்திருக்கு. கேன் யூ கெஸ் இட்? சார், அது விஷயமா தான் நான் உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சேன். பட் நீங்களே கேட்டுட்டீங்க. அந்த ஒற்றன் விவகாரம் பத்தி தானே சொல்றீங்க? எஸ், அதே மேட்டர் தான். ஒற்றனோட அடுத்த மூவ் என்னன்னு தெரிஞ்சுக்க நாடே மிகப்பெரிய எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கு. சார், ஒற்றன் சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸும் நான் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். தமிழ்நாட்டுல இப்ப நடக்கிற ஆட்சியில பண்ணாத அட்டூழியங்களே கிடையாது. அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினாலும் அவங்க மேல தேச துரோக வழக்கு பதிவு பண்ணி ஜெயில போடுற அளவுக்கு வந்துட்டாங்க சார். கருத்து சுதந்திரமே இல்ல. பொதுமக்களுக்கே இந்த ஆட்சி மேல வெறுப்பு அளவு உருவாயிருக்கு. சரியான நேரத்துலதான் சார் ஒற்றன் தடம் பதிச்சிருக்கான். இனி ஒற்றனோட ஒவ்வொரு நடவடிக்கையையும் கேப்சர் பண்ணி ஜனங்களுக்கு ஒற்றன் மேல ஒரு நம்பிக்கை வர மாதிரி பண்ண போறேன். இனி நம்ம அடுத்த டார்கெட் ஒற்றன் தான். ஓகே, யூ டேக் கேர். ஜனங்களுக்கு உண்மையை எடுத்து சொல்லு. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். எஸ் சார், யூல் டூ இட். துடியலூர் போலீஸ் ஸ்டேஷன் ஒரே பரபரப்பாக காணப்பட்டது. சிரியாவில் இருக்கின்ற இந்தியர்கள் மற்றும் சிரியாவிற்கு சென்று வந்த இந்தியர்கள் பற்றிய தகவல்களை மும்முரமாக சேகரித்துக் கொண்டிருந்தார்கள் இன்ஸ்பெக்டர் ரவியும் சப் இன்ஸ்பெக்டர் குமாரும். சார், கிட்டத்தட்ட சிரியாவோட தொடர்புடைய இந்தியர்களுடைய லிஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இதுல நமக்கு ஒரு சின்ன தடயம் கிடைச்சிருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டுல இருந்து சிரியாவுக்கு போன நபர்களோட எண்ணிக்கை 18. அதுல 16 பேரை விசாரிச்சாச்சு. 2 பேர் மட்டும் மிஸ் ஆகுறாங்க. அவங்கள தொடர்பு கொள்ள முடியல. எனக்கு அவங்க மேல கொஞ்சம் டவுட் இருக்கு சார். இல்ல குமார், தொடர்பு கொள்ள முடியலங்கிறதுக்காக அவங்கள நாம குற்றவாளிகள்னு சந்தேகப்படுறது தப்பு. இல்ல சார், நான் அதுக்காக மட்டும் அவங்கள சந்தேகப்படல. அவங்களோட பயோடேட்டாவை எடுத்து பார்த்தோம். அவங்க 2 பேரும் கோயம்புத்தூர் பாரதியார் யூனிவர்சிட்டியில முதுகலை பட்டம் பெற்றிருக்காங்க. போன வருஷம்தான் சிரியாவுக்கு போயிருக்காங்க. அவங்க வீட்லயே அவங்க எங்க போயிருக்காங்கன்னு யாருக்கும் தெரியல. அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயும் விசாரிச்சு பார்த்தாச்சு. யார் கூடவும் அவங்க கான்டாக்ட் இல்ல சார். சோ ஐ திங்க் we are in right move சார். இது விஷயமா முதல்ல நாம உளவுத்துறை கிட்ட தகவல் கொடுப்போம். then we'll start our further actions. இருவரும் பேசிக் கொண்டிருந்த அடுத்த வினாடி சப் இன்ஸ்பெக்டர் குமாரின் செல்போனிலிருந்து சத்தம் வந்தது. எடுத்து பார்த்த அவர் உடனே இன்ஸ்பெக்டர் ரவியை பார்த்து ஆச்சரியமான குரலில், சார், வாட்ஸ்அப்ல இருந்து எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. ஒற்றன் வெப்சைட் அப்டேட் ஆயிருக்கா. வாங்க குமார், என்னன்னு உடனே செக் பண்ணலாம். ரவியும் குமாரும் ஒற்றன் இணையதளத்துக்கான முகவரியை கம்ப்யூட்டரில் தட்டினார்கள். ஒற்றன் இணையதளம் வெகு விரைவாக லோடானது. அதில் ஒற்றனின் குறியீடான இந்தியாவிற்கு முன்னால் துடைப்பத்துடன் முகமூடி அணிந்த மனிதன் நிற்பதை போன்ற நிழல் உருவம் ஒற்றன் என்ற வாசகத்தை கம்பீரமாக தாங்கி நின்று கொண்டிருந்தது. அதன் கீழே இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்த எழுத்துக்கள் ஒற்றனின் கோபத்தை பிரதிபலித்திருந்தது. தேசத்துக்கான எங்களின் இந்த போராட்டம் இன்று அரசாங்கத்தின் காதுகளுக்கு எட்டியிருக்கின்றது என்பதில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. எங்களை தேச துரோகிகள் என்று விமர்சித்த அமைச்சர் புண்ணியகோடிக்கு மனமார்ந்த நன்றி. தேசத்தின் மீது அதீத பற்று கொண்டவர்கள் தேச துரோகிகளாக்கப்படுவது இந்தியாவில் ஒன்றும் புதிதல்ல. மன்னராட்சியை ஒழித்து மக்களாட்சியை மலர செய்தீர்கள். இன்னமும் அதிகார வர்க்கங்கள் தான் இந்தியாவில் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அடித்தட்டு மக்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களின் கூக்குரல்கள் அரசியல் அமைப்புகளின் காதுகளுக்கு எட்டுவதே இல்லை. ஏதேனும் ஒரு அரசியல் மாற்றம் வந்து விடாதா, ஒரு நல்ல தலைவன் வந்துவிட மாட்டானா என்று மக்கள் ஏங்கிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். இன்றைய நிலையில் அரசியல்வாதிகள் ஆண்டவனாக்கப்படுகிறார்கள். மக்களுக்காக குரல் கொடுத்து சமூகத்துக்காக போராடுபவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள், சிறையில் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கு நடக்கும் அராஜகங்கள் ஆட்சியில் மேலே இருப்பவர்களுக்கு தெரிவதில்லை. அவர்கள் தெரிந்து கொள்ளவும் விரும்புவதில்லை. அதற்கான நேரம் வந்துவிட்டது. எம்எல்ஏ மார்த்தாண்டம் போன்ற அரசியல்வாதிகள் மண்ணில் இருப்பதை விட இறப்பதை மேல். குழந்தைகள் படிக்கும் பள்ளிக்கு அருகே டாஸ்மாக் கடை வேண்டாம், அதை அகற்றுங்கள் அல்லது வேறொரு இடத்துக்காவது மாற்றுங்கள் என்று ஒரு வயது முதிர்ந்த பெரியவர் பல காலமாக குரல் கொடுத்து வருகிறார். பல அரசியல் தலைவர்களிடம் சென்று முறையிட்டிருக்கின்றார். பலவிதமான அற போராட்டங்களை அரங்கேற்றி இருக்கிறார். ஆனால் அவரை வயது முதிர்ந்தவர் என்று கூட பார்க்காமல் அவரின் மீது ஏகப்பட்ட அடக்குமுறைகளை எம்எல்ஏ மார்த்தாண்டம் கையாண்டிருக்கிறார். அவற்றையெல்லாம் இன்முகத்தோടെ சமாளித்துக் கொண்டு இன்னமும் போராடி கொண்டிருக்கிறார் ஒரு போராளி. தேடிச் சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி
மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகோடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியாரின் வைர வரிகளை இன்று நான் அவர் வடிவில் நேரில் காண்பதைப் போல உணர்கின்றேன். அவர் வேறு யாருமல்ல, துடியலூர் அரசு பள்ளியின் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் சற்குணம். ஒரு சாமானியனின் கோபம் சாதாரணமானது அல்ல என்பதை இந்த உலகிற்கு எடுத்துக்காட்டுவதற்காகவே எங்களின் இந்த முயற்சி. ஆளுங்கட்சியின் இப்படிப்பட்ட அராஜகங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவே இந்த ஒற்றன் என்கிற இயக்கம் தமிழகத்தில் கால் ஊன்றியுள்ளது. ஆளுங்கட்சியின் பல முகத்திரைகள் கிழிக்கப்படவிருக்கின்றன. ஆனால் எங்களுக்கும் அந்த பெரியவர் சற்குணத்திற்கும் துளியும் சம்பந்தம் இல்லை. தயவு செய்து விசாரணை என்கின்ற பெயரில் அந்த பெரியவரை துன்புறுத்தாதீர்கள். இத்தோடு முடிந்துவிடவில்லை எங்கள் போராட்டம். ஒரு மிகப்பெரிய உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டிய சமயம் வந்துவிட்டது. கடந்த சில மாதங்களாக துடியலூரை உலுக்கிய சில திடீர் மர்ம மரணங்கள். காரணம் தெரியாமல் திகைத்துக் கொண்டிருந்தோமே, அதை ஆராய்ந்து பார்த்த போதுதான் அதிலிருந்த மிகப்பெரிய உண்மை புலப்பட்டது. இறந்தவர்கள் அனைவரும் மது அருந்துபவர்கள். அளவுக்கு மீறி குடித்ததால் போதை தலைக்கேறி அவர்கள் உயிரிழந்தனர் என்று அரசு விளக்கம் அளித்திருந்தது. ஆனால் அதுவல்ல உண்மை. இறந்தவர்களை பிரேத பரிசோதனை செய்து பார்த்த போது அவர்கள் மூளையின் நரம்புகள் செதில் செதிலாக துண்டிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்திருக்கின்றது. அதற்கான காரணம் ஆக்டோசின் என்ற ஒரு ரசாயன பொருள் அவர்கள் உடலில் கலக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஆக்டோசின் வெளிநாடுகளால் முழுவதுமாக தடை செய்யப்பட்ட ஒரு வேதிப்பொருள். இந்த ரசாயனம் உடலில் அதீத போதையை ஏற்படுத்தும். நாளடைவில் மூளையின் நரம்புகளை வெகுவாக பாதித்து நரம்புகளை அறுக்க தொடங்கிவிடும். இந்த மாறுபட்ட ரசாயனம் கலந்த மதுபானங்களை தயார் செய்து விநியோகம் செய்யும் நிறுவனம் எம்எல்ஏ மார்த்தாண்டத்தின் வைன்ஷைன் நிறுவனம். அதற்கான ஆதாரங்கள் இதோ. துடியலூர் சஞ்சீவி ஹாஸ்பிட்டலில் இருந்த பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டின் நகல்கள் உங்கள் பார்வைக்கு. முடிந்தால் அந்த நிறுவனத்தின் மதுபானங்களை சோதனை செய்து பாருங்கள். இது ஆளுங்கட்சியின் 6 அமைச்சர்கள் இந்த நிறுவனத்தின் நேரடி பங்குதாரர்கள். இதைவிட முக்கியம் என்னவெனில், எங்களை தேச துரோகிகள் என்று விமர்சித்த அமைச்சர் புண்ணிய கோடிதான் இந்த நிறுவன தொடக்க விழாவிற்கு அடிக்கல் நாட்டிய சிறப்பு விருந்தினர். வெட்கமாக இல்லை? உங்கள் பார்வைக்கு அந்த புகைப்படத்தையும் இத்தோடு இணைத்துள்ளேன். ஒற்றனின் பின்னால் இவ்வளவு மர்மங்கள் புதைந்து கிடக்கின்றன. இதை நேர்மையான வழியில் நமது நாட்டில் வெளியே கொண்டு வர முடியாது. வெளிப்படுத்தவும் விடமாட்டார்கள் இந்த அரசியல் வியாதிகள். இதை முதலில் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் இவ்வளவு போராட்டம். பொதுமக்களாகிய நீங்கள் தான் இதற்கு ஒரு தீர்வு வழங்க வேண்டும். இப்பிரச்சனையை முடிந்தால் ஒற்றனின் சார்பில் பொதுநல வழக்கு ஒன்றை நீதிமன்றத்தில் தொடர்ந்து பாருங்கள். இந்த நாட்டில் இன்னமும் நீதிமன்றத்தின் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. நீதிமன்றம் எடுக்கும் எந்த முடிவுக்கும் நான் நிபந்தனையின்றி தலை வணங்குகிறேன். ஜெய்ஹிந்த். இப்படிக்கு ஒற்றன் என்று படித்து முடித்தார் சப் இன்ஸ்பெக்டர் குமார். என்ன குமார், நான் கூட என்ன ஒண்ணு நினைச்சேன். பட் ஹி இஸ் கிரேட். அவன் ஒரு வித்தியாசமான ஆளுதாயா. என்ன சார், நீங்க திடீர்னு ஒற்றன் பக்கம் சாஞ்சிட்டீங்க. ஹி இஸ் அன் அக்யூஸ்ட். ஒரு எம்எல்ஏவை கடத்தி இருக்கான். அவனை போய் பாராட்டுறீங்களே சார். இல்ல குமார், அவன் வெறும் சுயநலத்துக்காக எதையும் பண்ணலைன்னு நமக்கே கிளியரா தெரியுதுல்ல. நியாயமா நாம பண்ண வேண்டியதை அவன் பண்ணி இருக்கான். எம்எல்ஏ மார்த்தாண்டத்தை பத்தி நமக்கே நல்லா தெரியும். அவன் மேல எத்தனை கேஸ் இருக்கு. ஒன்னுலயாவது அவனை அரெஸ்ட் பண்ண முடிஞ்சதா? முடியாது. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சி. அந்த காக்கு சட்டைய போடுறதுக்கு முன்னாடி நமக்கு இருந்த கம்பீரம் போட்டதுக்கு அப்புறம் துளி கூட இல்ல. நாமெல்லாம் ஜஸ்ட் குட் ஃபார் நத்திங், அவ்வளவுதான். அதாவது வாய்சொல் வீரர்கள், ஆனா வாழ் வீச மாட்டோம். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய கவனத்துக்கே கொண்டு வந்திருக்கான்னா அவன் சாதாரணமான ஆள் இல்ல. ஹி இஸ் வெரி கிளவர். சார், நாம அடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண போற ஏரியா எது சார்? சஞ்சீவி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் என்றார் சிரித்துக்கொண்டே. காலை 10 மணி. செய்திகளுக்காக டிவி திரையையே வெறிக்க வெறிக்க பார்த்து கொண்டிருந்தார் துடியலூர் எதிர்கட்சி தலைவர் சிங்காரம். என்னங்கய்யா, ஒரே பதற்றமா உட்கார்ந்திருக்கீங்க என்றான் தோட்டக்காரன் கண்ணையா. அட, அது ஒண்ணு இல்லடா, ஒற்றன் நியூஸ் கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கான், அதான் செய்தி சேனல் தேடிட்டு இருக்கேன் என்று சொல்லிக்கொண்டே மின்னல் டிவியின் செய்திகளை கண்டவுடன் ரிமோட்டை கீழே வைத்தார். செய்தி வாசிக்கும் பெண் தன் அழகான பல்வரிசையை முகம் சுளிக்காமல் காட்டிக்கொண்டே, வணக்கம், இன்றைய முக்கிய செய்திகள். எம்எல்ஏ மார்த்தாண்டம் கடத்தப்பட்ட விவகாரம். முதன்முறையாக மனம் திறந்திருக்கின்றது ஒற்றன் அமைப்பு. அரசுக்கு எதிராக எதிர்கட்சிகள் போர்க்கொடி.
ஒற்றன் விவகாரத்தில் துடியலூர் அரசு பள்ளியின் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் சத்குணத்திற்கு தொடர்பு. போலீசார் விசாரணை. ஒற்றன் சார்பில் பொதுநல வழக்கு ஒன்றை தொடர்ந்தார் மின்னல் டிவியின் நிர்வாக இயக்குனர் நாராயணன். 3 பேர் அடங்கிய நீதிபதிகள் பெஞ்ச் அதை ஏற்றுக்கொண்டுள்ளது. அத்துடன் வைன்ஷன் நிறுவனத்தின் மதுபானங்களையும் சோதனையிட உத்தரவிடப்பட்டுள்ளது. ஒற்றனின் கருத்துக்கள் ஒன்றுக்கொன்று முரணானவை. அதை நாங்கள் பெரிதாக எடுத்துக் கொள்ளப் போவதில்லை என்கிறார் சட்டம் ஒழுங்குத்துறை அமைச்சர் புண்ணியகோடி. விரிவான செய்திகள். சமீப காலமாக தமிழ்நாட்டையே பரபரப்பாக்கி இருக்கும் ஒற்றன் அமைப்பு சில பல திடுக்கிடும் ஆதாரங்களை தன் இணையதளத்தில் வெளியிட்டு இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுவிலக்கிற்காக போராடிய துடியலூரை சேர்ந்த சமூக ஆர்வலர் சத்குணம் என்பவரை எம்எல்ஏ மார்த்தாண்டம் தன் அதிகார பலத்தால் துன்புறுத்தியிருக்கிறார். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தன் கொள்கையில் குறியாயிருந்த அந்த பெரியவருக்காக இந்த ஒற்றன் அமைப்பு களம் இறங்கியுள்ளதாக ஒற்றன் இணையதளம் தெரிவித்துள்ளது. அது மட்டுமில்லாமல் எம்எல்ஏ மார்த்தாண்டத்தின் நிறுவனமான வைன்ஷைன் நிறுவன மதுபானங்களை தடை விதிக்குமாறும் கோரிக்கை வைத்துள்ளது ஒற்றன் அமைப்பு. இது குறித்து துடியலூர் சமூக ஆர்வலர் சத்குணத்திடம் கேட்டபோது சத்குணம் கொடுத்த பேட்டி டிவி திரையில் தோன்றியது. சற்று கோபமாக பேசிய சத்குணம், எனக்கும் அந்த ஒற்றன் அமைப்புக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. யாரோ மிகப்பெரிய தப்பு செஞ்சுட்டு இருக்கீங்க. எனக்காக இப்படி ஒரு போராட்டத்தை யாரும் கையில் எடுக்க வேண்டாம். நான் காந்தியவாதி. அஹிம்சா வழியில தான் என் போராட்டத்தை தொடங்கி இருக்கேன். என் வாழ்நாள் முழுவதும் காந்தியத்துக்காகவே வாழ்வேன். மனம் தளர மாட்டேன். யாரா இருந்தாலும் இந்த காட்டு மிராண்டித்தனத்தை இத்தோடு நிறுத்துங்க. சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எவ்வளவோ இருக்குது. அதை விட்டுட்டு இது மாதிரி கேவலமான காரியத்துல ஈடுபடாதீங்க. நன்றி, வணக்கம் என்று முடித்துக் கொண்டார் சத்குணம். செய்தி வாசிக்கும் பெண் தொடர்ந்தாள். ஒற்றன் சார்பில் பொதுநல வழக்கு ஒன்றை அவசர வழக்காக விசாரிக்குமாறு கோவை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் மின்னல் டிவியின் நிர்வாக இயக்குனர் நாராயணன். 3 பேர் அடங்கிய நீதிபதிகள் பெஞ்ச் அதை ஏற்றுக்கொண்டு மார்த்தாண்டத்தின் சொந்த நிறுவனமான வைன்ஷைன் நிறுவனத்தின் மதுபானங்களை சோதனையிடவும் உத்தரவிட்டுள்ளனர். மிகவும் அதிக முக்கியத்துவம் கொண்ட இந்த வழக்கின் விசாரணை மதியம் 12 மணி அளவில் தொடங்குகிறது. நீதிமன்றத்தின் முடிவுக்கு தான் தலை வணங்குவதாக ஒற்றன் அமைப்பு கூறியுள்ளதை அடுத்து பரபரப்பான தீர்ப்பு இன்றே வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து மின்னல் டிவியின் நிர்வாக இயக்குனர் நாராயணனிடம் கேட்ட பொழுது, மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தான் இந்த பொதுநல வழக்க தொடர்ந்து இருக்கிறேன். ஒற்றனுடைய பேச்சிலையும் உண்மை இருக்கிற மாதிரி தான் தோணுது. மக்களுக்கான இந்த போராட்டத்துல ஒற்றன் மக்களுடைய உதவியை தான் கேட்டிருக்கான். நீதிமன்றத்துடைய முடிவை ஏற்பேன்னு சொல்லி இருக்கான். இந்த வழக்கம் வாபஸ் வாங்கிக்க சொல்லி அடையாளம் தெரியாத நபர்கள் கிட்ட இருந்து எனக்கு தொலைபேசி அழைப்புகள் வந்த வண்ணம் தான் இருக்குது. இதுல இருந்தே தெரியலையா ஒற்றனுடைய போராட்டம் உண்மைன்னு. டிவி திரையை பார்த்து வியர்த்து விறுவிறுத்து போன சிங்காரத்தை பார்த்த தோட்டக்காரன் கண்ணையா, ஐயா என்னாச்சு, மூஞ்சி முழுக்க வேர்த்து போச்சுங்க ஐயா. இல்லடா கண்ணையா, அந்த வைன்ஷைன் நிறுவனத்தை மூடணும்னு ஒற்றன் அமைப்பு குரல் கொடுத்திருக்கு. ஐயா போனா போகட்டுங்க ஐயா, அந்த மார்த்தாண்டத்தோடது தானே, அவன் பண்ணதுக்கு இப்ப அனுபவிக்கிறான். அதுக்கு ஏன் நீங்க வருத்தப்படுறீங்க? டேய் மட சாம்பிராணி, அந்த நிறுவனத்தோட பாதி பங்கு என்னோடதுடா என்றார் வயிறு இருந்து கொண்டே. மணி மதியம் 2:30 இருக்கும். துடியலூர் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து ஜெட் வேகத்தில் போலீஸ் கார் புறப்பட்டிருந்தது. சப் இன்ஸ்பெக்டர் குமார் மின்னல் வேகத்தில் காரை ஓட்டிக் கொண்டிருந்தார். நெடுஞ்சாலைகள் வெறிச்சோடி கிடந்தன. சில மைல் தூரங்களை கடந்திருப்பார்கள். இன்ஸ்பெக்டர் ரவி, குமார் காரை ஏதாவது பேக்கரியில் நிறுத்துங்க, அப்புறம் போலாம் என்றார். சப் இன்ஸ்பெக்டர் குமார், எஸ் சார், போயிரலாம். நெடுஞ்சாலையின் தொலைவில் ஸ்ரீதரன் விலாஸ் உங்களை அன்புடன் அழைக்கின்றது என்று பெயர் போட்ட பலகை இடது பக்க அம்புக்குறியை தாங்கிக் கொண்டு நின்றது. அதை பார்த்தவுடன் இடது பக்கமாக வண்டியை திருப்பி நிறுத்தினார் குமார். இருவரும் நடந்து ஸ்ரீதரன் விலாசுக்குள் நுழைந்தார்கள். பணத்தை எண்ணிக்கொண்டிருந்த கேஷியர் காக்கி சட்டையை கண்டவுடன் உடனே ஓடி வந்து, சார் என்ன வேணும் சார் என்றான் பவ்யமாக. 2 கப் டீ என்றார் குமார். ஓகே சார் என்று சொல்லிக்கொண்டு உள்ளே ஓடினான் கேஷியர். சூடான டீயை குடித்தவுடன் வெளியே வந்தனர் இருவரும். சார் நாம எதுக்கு இப்ப சஞ்சீவி ஹாஸ்பிட்டல் போறோம்? எனக்கு ஒன்னும் புரியலையே. என்ன குமார், கேஸையே மறந்துட்டீங்களா என்றார் சிரித்துக்கொண்டே இன்ஸ்பெக்டர் ரவி. நோ சார், ஆனா நம்ம கேஸுக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் என்ன சம்பந்தம்? குமார், இதுல இருந்தே தெரியுது இந்த கேஸ்ல உங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு. இப்ப ஒற்றன் கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரே க்ளூ சஞ்சீவி ஹாஸ்பிட்டல் தான். ஏன்னா ஒற்றனோட வெப்சைட்ல ஆக்டோசின் கெமிக்கல் பத்தி அவன் சொல்லும் போது சஞ்சீவி ஹாஸ்பிட்டலோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை அட்டாச் பண்ணி இருந்தான். சோ ஒற்றன் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒளிஞ்சிருக்கு.
விசாரிக்க வேண்டிய வழியில விசாரிச்சா உண்மை தானா வெளியே வந்துரும். குமார்: கிரேட் மூவ் சார். நான் கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். தட்ஸ் ஓகே, சீக்கிரம் வண்டி எடுங்க. இன்னும் 2 கிலோமீட்டர் தான் சஞ்சீவி ஹாஸ்பிட்டல். 10 நிமிட பயணம். சஞ்சீவி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்தது. கேட்டுக்கு பக்கத்தில் நின்றிருந்த செக்யூரிட்டி போலீஸ் காரை பார்த்ததும் சல்யூட் அடித்துவிட்டு கேட்டை ஓபன் செய்தான். காரை பார்க் செய்துவிட்டு போலீஸுக்கே உரிய மிடுக்கான நடையில் வெளியே வந்து கொண்டிருந்தார்கள். அந்த ஹாஸ்பிட்டல் வளாகத்தையே உற்று கவனித்துக் கொண்டே வரவேற்பறையை நோக்கி நடந்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. வரவேற்பறையில் உட்கார்ந்திருந்த ரிசப்ஷனிஸ்ட் எழுந்து, எஸ் சார், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ சார் என்றால் வெற்று புன்னகையோடு. நாங்க டாக்டர் குணசேகரனை பார்க்கணும். வேர் இஸ் ஹிஸ் ரூம்? சார், டேக் ஃபர்ஸ்ட் லிஃப்ட் அண்ட் யூ வில் ஃபைண்ட் த டாக்டர்ஸ் ரூம் என்றார். கொஞ்ச தூரம் நடந்தவுடன் டாக்டர் குணசேகரன் என்ற பெயர் பலகை தொங்கிக் கொண்டிருந்த ரூம் வந்தது. சப் இன்ஸ்பெக்டர் குமார் கதவை திறந்து, டாக்டர் மே கம் இன் என்றார். காதில் வைத்திருந்த டெலிபோனை அவசர அவசரமாக கட் செய்து விட்டார். எஸ் பிளீஸ் என்றார் டாக்டர் குணசேகரன். உள்ளே நுழைந்தவுடன், ஹவ் ஆர் யூ சார் என்றார் இன்ஸ்பெக்டர் ரவி. யா, ஐ எம் ஃபைன், பிளீஸ் பிளீஸ் டேக் யுவர் சீட் என்றார். இருவரும் நாட்காலியில் அமர்ந்தவுடன் சப் இன்ஸ்பெக்டர் குமார் தொடர்ந்தார். டாக்டர், ஒற்றன் நியூஸ் பத்தி ஒரு சின்ன ஃபார்மல் என்கொயரி. கொஞ்ச நேரம் யோசித்து விட்டு, எஸ் பிளீஸ் என்ற டாக்டர் குணசேகரனின் முகத்தில் சற்று மாற்றம் தெரிந்தது. அந்த ஏசி அறையிலும் அவருக்கு வியர்த்து வழிந்திருந்தது. அவரின் முக மாற்றத்தை இன்ஸ்பெக்டர் ரவி கூர்ந்து கவனித்தார். டாக்டர், நாங்க சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எங்களுக்கு அதுக்கான நேரமும் இல்ல. ஒற்றன் வெளியிட்ட தகவல்களில் உங்க ஹாஸ்பிட்டலோட பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டும் இடம்பெற்றிருக்கு. உங்களோட அனுமதி இல்லாம அந்த ரிப்போர்ட் வெளியுலகத்துக்கு போயிருக்கவே முடியாது. நீங்க சொல்ல போற பதில வச்சுதான் விசாரணையை இங்க வச்சுக்கலாமா இல்ல ஸ்டேஷன்ல வச்சுக்கலாமான்னு முடிவு பண்ணணும். டாக்டர் குணசேகரன் சற்று வியர்வை வழிந்த முகத்துடன், சார், நானே இந்த உண்மையை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லலாம்னு தான் இருந்தேன் என்று ஆரம்பித்தார். சரியா 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டை நான் செக் பண்ணும்போது அந்த டெட் பாடியோட உடம்புல ஆக்டோசின்கிற நச்சு பொருள் அதிகமா கலந்திருக்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. அது மனிதனுக்கு அதீத போதை ஏத்துற ரசாயனம். வெளிநாட்டுல உபயோகிக்க தடை செய்யப்பட்டது. அப்ப இந்த மேட்டரை நான் பெருசா எடுத்துக்கல. பட் அடுத்தடுத்து இதே மாதிரி 2-3 ரிப்போர்ட் எனக்கு வந்துச்சு. அப்பதான் நான் இதோட ரூட் காச ஃபைன் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கு காரணம் மார்த்தாண்டத்துக்கு சொந்தமான வயன்ஷைன் நிறுவனத்தோட மதுபானம் தான் நான் கடைசியா கண்டுபிடிச்சேன். அதுலதான் இந்த கெமிக்கல் அதிகமா சேர்க்கப்பட்டிருக்கு. இது வெளி உலகத்துக்கு தெரியறதுக்கு முன்னாடி இது விஷயமா நான் மார்த்தாண்டத்துக்கிட்ட உண்மையை சொல்லலாம்னு நினைக்கும் போதுதான் அவர் கடத்தப்பட்ட விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு. ஆனா நேத்து எப்படி அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒற்றன் கிட்ட போச்சுன்னு எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் அந்த மேட்ரு எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. நானும் ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர்கிட்ட விசாரிச்சு பாத்துட்டேன். ஒரே மர்மமா இருக்கு. சத்தியமா எனக்கும் அந்த ஒற்றன் இயக்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஓகே, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ஹேண்டில் பண்ற உங்க டீமை நாங்க விசாரிக்கலாமா என்றார் இன்ஸ்பெக்டர் ரவி. ஷியோர் சார் என்று சொல்லி பக்கத்தில் இருந்த டெலிபோனில் நம்பரை தட்ட மறுமுனையில் கால் போனது. ஹெட் நர்ஸ் சகுந்தலா எடுத்து பேசினாள். எஸ் டாக்டர். நர்ஸ் சகுந்தலா, உங்க டீமை கூட்டிட்டு உடனே வாங்க என்றார் டாக்டர். 10 நிமிடத்திற்குள் ஹெட் நர்ஸ் சகுந்தலாவுடன் ஜூனியர் நர்ஸ்கள் பிரியா, ஸ்ரீநிதி, மலர்விழியும் ஆஜரானார்கள். காக்கி சட்டையை பார்த்தவுடன் கொஞ்சம் பயந்திருந்தாள் பிரியா. இன்ஸ்பெக்டர் ரவியும் டாக்டர் குணசேகரனும் நர்ஸ்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக விசாரித்தனர். மலர்விழியும் ஸ்ரீநிதியும் பரபரப்பில்லாமல் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்திருந்தனர். பிரியாவிடம் இது பற்றி விசாரிக்கும் போது அவளுடைய பதில்களில் இருந்த பதற்றம் அவர்களுக்கு சந்தேகத்தை அதிகரித்தது. அந்த நேரம் பார்த்து இன்ஸ்பெக்டர் ரவியின் செல்போன் கதறியது. எடுத்து பார்த்த அவர் முகம் சுளித்தார். யார் சார் போன்ல என்றார் குமார். மினிஸ்டர் புண்ணிய கோடி, எப்படியும் இப்ப நாம திட்டுதான் வாங்க போறோம் என்றார் இன்ஸ்பெக்டர் ரவி. கடைசியில் போனை அட்டன் செய்தார். ஹலோ மிஸ்டர் ரவி அவர்களே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்றார் நக்கலாக. சார், நாங்க சஞ்சீவி ஹாஸ்பிட்டல்ல ஒற்றன் கேஸ் சம்பந்தமா விசாரிச்சுட்டு இருக்கோம். கிட்ட நெருங்கிட்டோம் சார். எப்படியும் ஒற்றன் யாருங்கறத இன்னைக்குள்ள கண்டுபிடிச்சிருவோம் சார். கிழிச்ச, இது வரைக்கும் ஏதாவது ஒரு தடயமாவது கண்டுபிடிச்சியாயா? நீ எல்லாம் எதுக்கியா போலீஸ் வேலைக்கு வந்த? வெக்கமா இல்ல? மாசம் மாசம் சம்பளம் வாங்குறியே, அதுக்கான வேலைய ஒரு நாளாவது பாத்திருக்கியா இந்த கேஸ்ல? இதுக்கப்புறம் நீ அங்க ஒன்னும் கிழிக்க வேண்டாம். முதல்ல நியூஸ பாரு. ஒற்றனுக்கு சாதகமா கோர்ட்டே தீர்ப்பு சொல்லி இருக்கு. நாளைக்கு காலையில 10 மணிக்கு மார்த்தாண்டத்தை கூட்டிட்டு ஒற்றன் கோர்ட்டுல சரணடையணும்னு கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. சோ நீ என்ன பண்றனா, கோர்ட்டுக்கு வெளியில பாதுகாப்பு ஏற்பாடுகளை மட்டும் கவனிச்சா போதும். இன்னும் அங்கிருந்து கண்டுபிடிக்கிறேன் கிழிக்கிறேன்னு டைமை வேஸ்ட் பண்ணாத.
உன்ன மாதிரி ஒரு வெத்து வெட்டுக்கிட்ட போய் கேஸ ஒப்படைச்சான் பாரு, என்ன சொல்லணும். போனை கட் பண்ணியா என்று இணைப்பை துண்டித்தார். என்ன சார் ஆச்சு என்றார் குமார். ஒற்றனுக்கு சாதகமா தீர்ப்பு வந்திருக்கான். நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஒற்றன் கோர்ட்ல சரண்டர் ஆகணுமா. அதுக்கு நாம பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனிக்கணும்னு அமைச்சர் புண்ணியகோடி சொல்றாரு. டாக்டர், ஒரு நிமிஷம் டிவியை ஆன் பண்ணி நியூஸ் சேனல் வைங்க. எஸ் மிஸ்டர் குமார் என்று டிவியை ஆன் பண்ணி நியூஸ் சேனலை மாற்றினார் டாக்டர் குணசேகரன். ஒற்றன் விவகாரம், கோவை நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு என்று பிரேக்கிங் நியூஸ் ஓடிக்கொண்டிருந்தது. செய்தி வாசிக்கின்ற நபர் தொடர்ந்தார். சமூக ஆர்வலர் சத்குணம் மற்றும் துடியலூர் பொதுமக்கள் ஆகியோர் அளித்த சாட்சியங்களை மையமாக வைத்து விசாரணை மேற்கொண்ட நீதிபதிகள் துடியலூர் அரசு பள்ளிக்கு அருகே இருந்த மதுபான கடையை முற்றிலும் அகற்ற கோரி அதிரடி தீர்ப்பளித்தனர். வைன்ஷைன் நிறுவனத்தின் மதுபானங்களை சோதனையிட்டதில் அதில் ஆக்டோசின் ரசாயனம் கலந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அந்த நிறுவனத்திற்கு சீல் வைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக எம்எல்ஏ மார்த்தாண்டம் மற்றும் அந்த நிறுவனத்தின் பங்குதாரர்கள் மீதும் விசாரணை கமிஷன் விரைவில் அமைக்கப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் நாளை காலை 10 மணிக்குள் எம்எல்ஏ மார்த்தாண்டம் மற்றும் கார் டிரைவர் கதிரேசனுடன் கோவை நீதிமன்ற வளாகத்தில் நீதிபதிகள் முன்னிலையில் ஒற்றன் சரணடைய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். மேலும் மின்னல் டிவியின் நிர்வாக இயக்குனர் நாராயணன் தனது மனுவில் கேட்டுக் கொண்டதன்படி இது விசேஷமான வழக்கு என்பதால் நாளை நீதிமன்றத்தில் நடக்கும் வழக்கு விசாரணை பொதுமக்களின் பார்வைக்காக பெரிய திரையில் திரையிடப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சமூக ஆர்வலர் சத்குணம் இந்த தீர்ப்பு தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இதற்காக தான் ஒற்றன் அமைப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். இருப்பினும் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு ஒற்றன் சரணடைய வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் ஒற்றன் யார் என்பதை தெரிந்து கொள்ளும் ஆவல் பொதுமக்களிடம் அதிகரித்துள்ளது. முன்னதாக ஒற்றனின் செய்கை நியாயமானதா இல்லையா என்பது பற்றி பொதுமக்களிடம் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் 72% பேர் ஒற்றனுக்கு சாதகமாக கருத்து தெரிவித்துள்ளனர். நேரம் மாலை 6:55 மணியை தொட்டிருந்தது. நீதிமன்ற வளாகத்தை சுற்றிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருந்தது. கடைசியாக ஒருமுறை பாதுகாப்பு ஏற்பாடுகளை சரிபார்த்துவிட்டு இன்ஸ்பெக்டர் ரவியும் சப் இன்ஸ்பெக்டர் குமாரும் வீடு திரும்பினார்கள். மிகுந்த களைப்புடன் வீட்டுக்கு வந்த குமார் அப்படியே மெத்தையில் படுத்துவிட்டு டிவியை ஆன் பண்ணினார். மின்னல் டிவியின் நிதர்சனத்தின் மறுபக்கம் நிகழ்ச்சி தொடங்கி இருந்தது. மிகுந்த உற்சாகத்துடன் திரையில் தோன்றினார் அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் விஜயன். சமுதாயத்தின் உண்மை நிலவரங்களை உள்ளதை உள்ளபடி உலகிற்கு எடுத்துரைக்கும் நிதர்சனத்தின் மறுபக்கம் நேரலை நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறேன் என்று பேச ஆரம்பித்தார். நாட்டையே திரும்பி பார்க்க வைத்த ஒற்றன் வழக்கு நடுநிலையான தீர்ப்பை வழங்கி இருக்கிறது நீதிமன்றம். நாளை நீதிமன்றத்தில் சரணடைவாரா ஒற்றன்? அரசியல்வாதிகளின் முகத்திரைகளை கிழித்த அந்த முகமூடி மனிதன் யார்? எதற்காக இந்த போராட்டம்? இது போன்ற பல கேள்விகளைத்தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. இவை அனைத்திற்குமான பதில் இன்னும் 14 மணி நேரங்களில். திடீரென்று கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. பதற்றமில்லாமல் மெதுவாக சென்று கதவை திறந்த குமாருக்கு மிகுந்த ஆச்சரியம். அமைச்சர் புண்ணியகோடி வெளியே நின்று கொண்டிருந்தார். ஐயா, வாங்க வாங்க. அமைச்சர் புண்ணியகோடியும் அவரது சகாக்களும் உள்ளே நுழைந்தார்கள். உடனே கதவை தாளிட்டு விட்டு அவர்களை உட்கார வைத்தார் சப் இன்ஸ்பெக்டர் குமார். என்ன குமார், பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஐயா, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. கோர்ட் வளாகத்தை சுத்தி எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்காதவாறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கு. ஒற்றன் வருவான்னு நீங்க உறுதியா நம்புறீங்களா ஐயா? வருவான், கண்டிப்பா அவன் வருவான். ஆனா திரும்பி போக மாட்டான். போனா நேரா பரலோகம்தான் என்றார். ஐயா, என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியலையே. இல்ல குமார், அடுத்த மாசம் எலெக்ஷன் வேற வருது. ஏற்கனவே அவனுக்கு மக்கள் சப்போர்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. அவன் நாளைக்கு கோர்ட்ல பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல லட்சம் ஓட்டுகள் கைமாறும்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. என்னோட 27 வருஷ அரசியல் வாழ்க்கைக்கு வெறும் 3 நாள்ல முற்றுப்புள்ளி வச்சுட்டான். இந்த 27 வருஷத்துல இன்னைக்குதான் முதல் முறையா நான் இல்லாம ஒரு அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கு. கூட்டத்துல எனக்கு எதிரா பல முடிவுகளை எடுத்திருக்காங்க. இதை இப்படியே விட்டுறக்கூடாது. என்னோட அரசியல் வாழ்க்கைய காலி பண்ண அவனை நான் காலி பண்ணியே ஆகணும். அரசியல்வாதினா அடிப்படையிலேயே கிரிமினல்னு அவனுக்கு நாம காட்டணும். அதுக்கு நீதான் எனக்கு உதவி பண்ணணும். சொல்லுங்க ஐயா, நான் என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கோர்ட் வளாகத்திலேயே அவனை நாம சொர்க்கத்துக்கு அனுப்பணும். உன்னை மட்டும்தான் நான் நம்பி வந்திருக்கேன். ஐயா, இதனால எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்றது?
உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. வராம நான் பாத்துக்கறேன். எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் நீ பண்ணிட்டீனா வாழ்நாள்ல நீ நினைச்சு பார்க்க முடியாத ஆடம்பர வாழ்க்கைய நான் உனக்கு பரிசா தரேன். இதெல்லாம் இருக்கட்டுங்க ஐயா. எப்படி இத பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? கோர்ட்டை சுத்தியும் போலீஸ் பாதுகாப்பு இருக்கு. இதுக்கு மேல கண்காணிப்பு கேமராக்கள் வேற இருக்கு. இது எல்லாத்தையும் மீறி அவனை எப்படி சார் நாம க்ளோஸ் பண்ண முடியும்? போலீஸ் பாதுகாப்ப மீறி அவனை ஒன்னும் பண்ண முடியாது. அதனாலதான் இப்ப போலீஸ வச்சே அவன் கதைய முடிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்க. அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய கஷ்டம் கிடையாது. காந்தியடிகளோட கத்தியின்றி ரத்தமின்றி ஃபார்முலாவை தான் இங்க நாம யூஸ் பண்ண போறோம். இது என்னன்னு தெரியுதா என்று கையை காட்டினார். மிகவும் சிறிதாக வடிவமைக்கப்பட்ட ஒரு ஊசி அவர் கையில் இருந்தது. கால் சுண்டு விரல் அளவி இருந்த அந்த ஊசியில் மருந்தும் நிரப்பப்பட்டிருந்தது. என்னங்கய்யா இது? விஷ மருந்தா? நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண மருந்து இல்ல. நாட்டு வைத்தியத்துல கை தேர்ந்தவர்களால தயார் பண்ண ஒரு கொடும் விஷம். இதுல இம்மி அளவு நம்ம ரத்தத்துல கலந்தா போதும், 10 நிமிஷத்துல யாரா இருந்தாலும் பரலோகம்தான். அவனை கோர்ட்டுக்குள்ள ப்ரொடியூஸ் பண்றதுக்குள்ள இத நீ அவன் உடம்புல செலுத்தணும். கூட்டத்துக்கு மத்தியில அவனை இழுத்துட்டு வரும்போது இந்த வேலைய சத்தமே இல்லாம நீ முடிச்சிடு. எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அவனுக்கும் பெருசா ஒன்னும் தெரியாது. லைட்டா உணர்வு இருக்கும், அவ்வளவுதான். இன்னொரு விஷயம், இதுக்கு மாற்று மருந்தே கிடையாது. தப்பி தவறி கூட உன்னுடைய உடம்புல எங்கேயாச்சும் பற்ற போகுது. அதுக்கப்புறம் உனக்கு மலர் வளையம் வைக்க வேண்டியதுதான் வரும். ஜாக்கிரதை. ஆக்டோசின் ரசாயனத்தாலதான் நிறைய பேர் செத்தாங்கன்னு கண்டுபிடிச்சான்ல. இப்ப அவன் எப்படி சாக போறான்னு அவனுக்கே தெரியாம அவன் சாகணும். ஐயா, உங்களுக்காக நான் இத பண்றேன். ஆனா எனக்கு இன்ஸ்பெக்டர் ரவியை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அந்த ஆளு கொஞ்சம் தொல்லை பிடிச்சவரு. கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவான். கிழிப்பான். அவனால ஒன்னும் பண்ண முடியாது. அத தெரிஞ்சுதான் இந்த வேலையை உன்கிட்ட ஒப்படைச்ச. நீ கவலைப்படாம இந்த வேலையை முடி, மத்தத நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன் சகாக்களுடன் கிளம்பினார். கையில் இருந்த ஊசியை பத்திரமாக எடுத்து வைத்துவிட்டு நாளை நடக்க போகும் சம்பவங்களை நினைத்துக் கொண்டே மெத்தையில் படுத்தார். பலவிதமான சிந்தனைகள் அவர் மனதை அரித்துக் கொண்டிருந்தது. நேரம் நள்ளிரவு 1 மணியை கடந்ததும் கடைசியாக தூக்கம் அவர் கண்களை எட்டி பார்த்தது. அடுத்த நாள் காலை 6 மணி. அலாரம் அடிக்க தொடங்கி இருந்தது. திடீரென்று விழித்து மணியை பார்த்த குமார் மடமடவென்று எழுந்து கிளம்பும் வேலைகளில் இறங்கினார். சரியாக 6:30க்கு குமாரின் 2 வீலர் புகையை கக்கிக் கொண்டு பறந்தது. நெடுஞ்சாலைகள் பனியில் மூழ்கி இருந்தது. வழி நெடுகிலும் ஒருவித பயம் அவரை தொற்றி இருந்தது. இந்த வேலைய நம்மால முடிக்க முடியுமா? ஏதாவது பிரச்சனை வந்தா நம்மளால சமாளிக்க முடியுமா என பல கேள்விகள் அவரின் சிந்தனைகளை சிதைத்துக் கொண்டிருந்தது. அந்த நேரம் பார்த்து செல்போனிலிருந்து அழைப்பு வந்தது. ப்ளூடூத் ஹெட்செட்டில் காலை அட்டன் பண்ணினார். மறுமுனையில் இன்ஸ்பெக்டர் ரவி இருந்தார். ஹலோ குமார், எங்க இருக்கீங்க? சார், நான் பைக்ல வந்துட்டு இருக்கேன். 15 நிமிஷத்துல அங்க இருப்பேன். ஓகே, டன் என்று இணைப்பை துண்டித்தார். போனை கட் பண்ணிவிட்டு வண்டியின் வேகத்தை கூட்டினார். 15 நிமிட பயணம். கோவை நீதிமன்ற வளாகத்தை அடைந்தார் குமார். மணி 7 தாண்டி இருந்தது. நீதிமன்ற வளாகத்தை சுற்றிலும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். அங்கே நின்று கொண்டிருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் ஓடி வந்து, குட் மார்னிங் சார் என்று சல்யூட் அடித்தார். குட் மார்னிங். இன்ஸ்பெக்டர் எங்க இருக்காரு? சார், அங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு சார் என்று கையை காட்டினார். ஓகே, நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லி இன்ஸ்பெக்டர் ரவியை நோக்கி நடந்தார் குமார். கும்பலாக நின்று கொண்டிருந்த போலீசாருக்கு நடுவே கம்பீரமாக பேசிக் கொண்டிருந்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. கோர்ட் வளாகத்தை சுத்தி 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தே அங்க போற வர்ற எல்லா வண்டி நம்பர்ஸையும் நோட் பண்ணிட்டு தரவா செக் பண்ணுங்க. மீன்வைல் வயர்லெஸ் டிவைஸ்ல எதா இருந்தாலும் அப்டேட் பண்ணிட்டே இருங்க. சந்தேகப்படுற மாதிரி யாரா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்க. பத்திரிக்கைக்காரங்களையும் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்களையும் மட்டும் உள்ள அனுப்புங்க. எக்காரணத்து கொண்டும் பொதுமக்களை ஜட்மெண்ட் ஏரியாக்குள்ள அனுப்பாதீங்க. பி அலர்ட், டிஸ்பர்ஸ் என்று முடித்தார். அந்த நேரம் பார்த்து சப் இன்ஸ்பெக்டர் குமார் குட் மார்னிங் சார் என்று சல்யூட் அடித்தார். குட் மார்னிங். ஏன் குமார் இவ்ளோ லேட் பண்ணிட்டீங்க? ஐ எம் சாரி சார், இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, கமான், நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு என்று இருவரும் சிசிடிவி மானிட்டரிங் ஏரியாவை நோக்கி நடந்தார்கள். நேரம் மணி 7:30 ஆகி இருந்தது. நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே சைக்கிளில் டீ வியாபாரம் பிரமாதமாக போய்க் கொண்டிருந்தது. ஆங்காங்கே வக்கீல்கள் கூட்டம் போட்டு இந்த வழக்கை பற்றி காரசாரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். மீடியாக்காரர்கள் தனித்தனி குழுக்களாக அங்கே முகாமிட்டு இருந்தனர். நீதிமன்ற நடவடிக்கைகளை நேரலையாக பொதுமக்களுக்கு தொகுத்து வழங்குவதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்டவர்களும் பொதுமக்களும் நேரமாக ஆக ஒருவர் பின் ஒருவராக வந்து கொண்டிருந்தார்கள்.
மீடியாக்கள் அவர்களை விடாப்பிடியாக பேட்டி எடுத்துக் கொண்டிருந்தனர். கோர்ட் வளாகத்தில் மிகப்பெரிய திரை ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. இதுவரை அந்த திரையில் எதுவும் ஒளிபரப்பப்படவில்லை. கொஞ்ச நேரத்தில் பொதுமக்கள் கூட்டம் கடலாக திரண்டிருந்தது. பாதுகாப்பு கவசங்களுடன் கூடிய போலீஸ்காரர்கள் பொதுமக்களை கட்டுப்படுத்த தொடங்கினர். இப்படி கோர்ட் வளாகமே ஒரே பரபரப்பாக காணப்பட்டது. மின்னல் டிவியின் நிர்வாக இயக்குனர் நாராயணனும் நிதர்சனத்தின் மறுபக்கம் விஜயனும் கோர்ட் வளாகத்திலேயே தங்களுடைய நேரலை நிகழ்ச்சியை தொடங்கியிருந்தனர். காதில் சொருகி இருந்த வயர்லெஸ் மைக்கை சரிபார்த்துவிட்டு கேமராமேனுக்கு முன்னால் பேச ஆரம்பித்தார் விஜயன். அனைவருக்கும் வணக்கம். நேரம் காலை 8 மணி ஆகின்றது. மின்னல் டிவி நிகழ்ச்சிக்காக கோவை நீதிமன்ற வளாகத்திலிருந்து உங்களின் நிதர்சனத்தின் மறுபக்கம் விஜயன் பேசுகிறேன். எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமாகலாம். சில சமயங்களில் ஏமாற்றமே எதிர்பார்ப்பாக இருக்கலாம். ஆனால் இன்று ஒட்டுமொத்த தமிழகமே ஒற்றன் என்ற தனி மனிதனின் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. இன்று காலை கூகுளில் தமிழகத்தால் அதிகம் தேடப்பட்ட வார்த்தைகளில் ஒற்றன் என்ற வார்த்தை முதலிடம் பெற்றுள்ளது. இன்று காலை 10 மணிக்குள் ஒற்றன் சரணடைய வேண்டும் என்று நீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒற்றனின் தாக்கம் ஆளுங்கட்சிக்கு எதிரான அலையை ஏற்படுத்தும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். தங்களுக்கான ஒரு தலைவனை கண்டுவிட்டதாகவே இளைஞர் பட்டாளம் நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றது. இப்படி கோவை நீதிமன்ற வளாகமே மக்கள் வெள்ளத்தில் மிதப்பது போல் இருக்கின்றது. இப்போது நீங்கள் பார்க்கும் காட்சி நிச்சயம் ஒற்றன் வருவான் என்கின்ற நம்பிக்கை அலை மட்டும் இங்கு பரவலாக வீசிக்கொண்டிருக்கின்றது. நல்லதே நடக்கும், காத்திருங்கள். நீதிமன்ற நிகழ்வுகளை உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் நேரடியாக உங்களுக்கு தெரியப்படுத்தும் முயற்சியில் மின்னல் டிவி நாராயணன் மற்றும் கேமராமேனுடன் உங்கள் விஜயன் என்று முடித்தார். அந்த நேரம் பார்த்து கடத்தப்பட்ட எம்எல்ஏ மார்த்தாண்டத்தின் மனைவி நிர்மலா மிகுந்த நம்பிக்கையுடன் காரில் வந்து இறங்கினார். உடனே மீடியா கூட்டம் அவரை சுற்றி கொண்டது. பிளீஸ் நோ கமெண்ட்ஸ் என்று சொல்லி பதிலளிக்காமல் நீதிமன்றத்தின் என்ட்ரன்ஸை நோக்கி முன்னேறினார். இன்ஸ்பெக்டர் ரவியும் சப் இன்ஸ்பெக்டர் குமாரும் சிசிடிவி மானிட்டரிங் ரூமிற்குள் நுழைந்தார்கள். உள்ளே கிட்டத்தட்ட 15 பேர் தலையில் ஹெட்செட்டை மாட்டிக்கொண்டு ஆளுக்கு ஒரு கம்ப்யூட்டரை முறைத்து பார்த்து கொண்டிருந்தனர். கம்ப்யூட்டர் திரையில் சிசிடிவி கேமராவால் பதிவு செய்யப்பட்ட நேரலை காட்சிகள் ஓடிக்கொண்டிருந்தது. போலீஸ்காரர்களை பார்த்ததும் அனைவரும் எழுந்து நின்றிருந்தனர். இன்ஸ்பெக்டர் ரவி பேச ஆரம்பித்தார். ஹாய் கைஸ், ப்ளீஸ் சிட் டவுன். டைம் கிட்டத்தட்ட 8:30 ஆயிடுச்சு. கோர்ட்டை சுத்தி நடக்கிற ஒவ்வொரு மொமெண்ட்ஸையும் கிளியரா வாட்ச் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகப்படும்படியா இருந்துச்சுன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க என்று முடித்தார். இதுவரை தைரியமாக இருந்த சப் இன்ஸ்பெக்டர் குமாருக்கு முதலாக பதற்றம் தொற்றி இருந்தது. அவர் செல்போனிலிருந்து சத்தம் வந்தது. எடுத்து பார்த்த அவருக்கு வாட்ஸ்அப்ல இருந்து நோட்டிபிகேஷன் வந்திருந்தது. வேலையை சிறப்பா முடிக்க வாழ்த்துக்கள், வை புண்ணிய கோடி என்றிருந்தது. சற்றே நம்பிக்கையை வரவழைத்துக் கொண்டு இன்ஸ்பெக்டருடன் வெளியே வந்தார் குமார். வெளியே சர்க்குணம் ஐயா மின்னல் டிவிக்காக பேட்டி கொடுத்து கொண்டிருந்தார். நமச்சிவாயமும் முத்துசாமியின் மகன் ரத்தினமும் உடன் இருந்தனர். விஜயன், ஐயா ஒற்றன் யாருன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா? சர்க்குணம் ஐயா, ஆமா உண்மையிலேயே. ஆனா நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பும் அதுதான். பொறுத்திருந்துதான் பாக்கணும் என்று சொல்லிக்கொண்டு ஜட்ஜ்மெண்ட் ஏரியாவை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். நேரம் 8:55 கடந்திருந்தது. சஞ்சீவி ஹாஸ்பிட்டல் டாக்டர் குணசேகரனும் நர்சுகளும் உள்ளே வந்திருந்தார்கள். கேஸ் சம்பந்தப்பட்டவர்கள் வரிசையில் தங்கள் பெயர்களை ரெஜிஸ்டர் செய்து கொண்டு ஜட்ஜ்மெண்ட் ஏரியாவிற்குள் நுழைந்தார்கள். சரியாக 1 மணி நேரமே இருந்தது. நீதிமன்றத்திற்குள் ஒற்றன் நுழைவதற்காக தனி பாதை அமைக்கப்பட்டிருந்தது. 9 மணியிலிருந்து நீதிமன்றத்தில் நடக்கும் நிகழ்வுகள் நேரலையாக டிவி சேனல்களில் ஒளிபரப்பாகியது. நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டிருந்த பெரிய திரையில் ஜட்ஜ்மெண்ட் ஏரியா நேரலையாக தெரிந்தது. 3 பேர் அடங்கிய நீதிபதிகள் பெஞ்ச் அவரவர் இருக்கையில் அமர்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் இருந்த சுவரில் புகைப்படத்துடன் காந்தி சிரித்துக் கொண்டிருந்தார். கண்கள் கட்டப்பட்ட நிலையில் கையில் தராசை பிடித்தவாறு நீதி தேவதை நின்று கொண்டிருந்தாள். குற்றவாளி கூண்டு காலியாக இருந்தது. வழக்குக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அமரும் இருக்கையில் மின்னல் டிவியின் நிர்வாக இயக்குனர் நாராயணன் மற்றும் சர்க்குணம் ஐயாவும் நமச்சிவாயமும் முதல் வரிசையில் அமர்ந்திருந்தனர். டாக்டர் குணசேகரனும் நர்சுகளும் 2வது வரிசையில் இருந்தார்கள். இளம் நர்ஸ்கள் பிரியாவும் ஸ்ரீநிதியும் எந்த விதமான சலனமும் இல்லாமல் இருக்க மலர்விழியின் முகத்தில் ஒரு இனம் புரியாத நடுக்கம் இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அதை உன்னிப்பாக கவனித்திருந்தார் டாக்டர் குணசேகரன். நேரம் 9:20.
இன்ஸ்பெக்டர் ரவியும் சப் இன்ஸ்பெக்டர் குமாரும் காதில் மாட்டியிருந்த வயர்லெஸ் கருவியுடன் ஓட்டமும் நடையுமாக நாலாபுறமும் திரிந்து கொண்டிருந்தனர். ஒவ்வொரு நிமிடமும் பதற்றம் அதிகரித்துக் கொண்டிருந்தது. எந்த நேரமும் ஒற்றன் வரலாம் என்கின்ற நிலையில் சப் இன்ஸ்பெக்டர் குமாரின் இதய துடிப்பு அதிகரித்திருந்தது. தன் பாக்கெட்டில் இருந்த ஊசியை எடுத்து பார்த்துவிட்டு தயாரான நிலையில் வைத்திருந்தார். நேரமாக ஆக பொதுமக்களிடமிருந்து ஆரவாரம் அதிகரித்திருந்தது. ஒரு கட்டத்தில் எல்லை மீறிய பொதுமக்கள் கத்தத் தொடங்கியிருந்தனர். நிலைமையை சமாளிக்க முடியாமல் பாதுகாப்பு போலீசார் திணறிக் கொண்டிருந்தனர். வேறு வழி இல்லாமல் ஒலிபெருக்கியை கையில் எடுத்த இன்ஸ்பெக்டர் ரவி பொதுமக்களை பார்த்து பேசத் தொடங்கினார். பிளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்படி சத்தம் போடுறதுனால ஒண்ணு ஆக போறதில்ல. தயவு செஞ்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆரவாரம் சற்றே தணிந்திருந்தது. நேரம் 9:40 தொட்டிருந்தது. சப் இன்ஸ்பெக்டர் குமாரின் முகம் வியர்த்து வழிந்திருந்தது. உடல் சற்றே நடுக்கம் கண்டிருந்தது. வியர்த்து வழிந்து நின்று கொண்டிருந்த குமாரை பார்த்த இன்ஸ்பெக்டர் ரவி, குமார் என்னாச்சு, ஆர் யூ ஓகே என்றார். எங்கே கண்டுபிடித்து விடுவாரோ என்ற பயத்தில், எஸ் சார், ஐ எம் ஓகே. ரொம்ப டென்ஷனா இருப்பீங்க போல இருக்கு, இப்படி வேர்த்திருக்கு. நோ சார், எப்படி இவ்ளோ கூட்டத்துக்கு நடுவ ஒற்றனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றது, ஒரே பதற்றமா இருக்கு சார். அவன் வருவான்னு நீங்க நம்புறீங்களா? குமார், வெளியே நிக்கிற கூட்டத்தை பாத்தீங்களா? இது ஏதோ காசு கொடுத்து கட்சி மாநாட்டுக்கு கூட்டிட்டு வந்த கூட்டம் அல்ல. சமுதாயத்துக்காக போராடின ஒரு ரியல் ஹீரோவை பார்க்க வந்த கூட்டம். இவ்ளோ பேரோட நம்பிக்கை வீண் போகாது. கண்டிப்பா அவன் வருவான். அப்புறம் இன்னொரு விஷயம், கோர்ட்டுக்குள்ள போற வழியில ஒற்றனை கொலை செய்ய யாரோ சதித்திட்டம் போட்டிருக்கிறதா இப்பதான் உளவுத்துறையில இருந்து தகவல் வந்திருக்கு. சோ நீங்களும் நானும் எப்படியாவது நம்ம உயிரை கொடுத்தாவது அவனை காப்பாத்தி உள்ள கூப்பிட்டு போறோம், ஓகே என்றார். அதிர்ந்து போனார் குமார். இந்த விஷயம் எப்படி உளவுத்துறை வரைக்கும் போயிருக்கு? கை கால்கள் உதறத் தொடங்கி இருந்தது. நம்ம முயற்சியை கைவிற்றலாமா என்றெல்லாம் சிந்தனைகள் தோன்றி இருந்தது. அடுத்த நிமிடம் திடீரென்று அவருடைய செல்போன் ரிங் அடித்தது. அமைச்சர் புண்ணியகோடி லைனில் இருந்தார். ப்ளூடூத் ஹெட்செட்டில் காலை அட்டன் பண்ணிவிட்டு பேச ஆரம்பித்தார். ஹலோ சார் என்று அவரின் குரலில் நடுக்கம் தொற்றி இருந்தது. ஹலோ குமார், ஏன் பேய் அடிச்ச மாதிரி இருக்கிற? லைவ் டெலிகாஸ்ட்ல உன்னை நான் பாத்துட்டு தான் இருக்க. நீயே மாட்டி கொடுத்துருவ போல இருக்கு. இல்ல சார், ஒற்றனுக்கு ஆபத்து இருக்குன்னு உளவுத்துறை கிட்ட இருந்து தகவல் கிடைச்சிருக்கிறதா இப்பதான் ரவி சொன்னாரு. அதான் பயமா இருக்கு. யோ, எந்த துறைக்கு தகவல் கிடைச்சா என்ன? நாம என்ன அவனை வெப்பன்ஸ் வச்சா க்ளோஸ் பண்ண போறோம்? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நீ தைரியமா பண்ணு. உன் ப்ரமோஷனுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், ஓகேவா? ஓகே சார், நான் பண்றேன். ஓகே, குட் என்றவுடன் லைன் துண்டிக்கப்பட்டது. மணி 9:55 தொட்டிருந்த போது கூட்டத்தில் இருந்த ஒரு இளைஞன் உரத்த குரலில் கத்தினான். யாரும் சத்தம் போடாதீங்க, ஒற்றன் வெப்சைட் அப்டேட் ஆயிருக்கு. ஒற்றன் நீதிமன்றத்துக்கு வந்துட்டுதான் அதுல தகவல் போட்டிருக்கு என்று கத்தினான். ஒட்டுமொத்த நீதிமன்ற வளாகமே மயான அமைதியில் இருந்தது. அந்த இளைஞன் பேசத் தொடங்கினான். இப்பதான் நான் பார்த்தேன், ஒற்றன் வெப்சைட்ல ஜனநாயகத்தின் கடைசி அங்கமான நீதிமன்றத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று ஒரு சின்ன வாசகம் எழுதியிருக்கு. சோ கண்டிப்பா நம்ம கூட்டத்துலதான், இங்கதான் எங்கேயோ ஒற்றன் இருக்காரு என்று கத்தினான். பொதுமக்களிடம் ஆரவாரம் அதிகரித்திருந்தது. இன்ஸ்பெக்டர் ரவி நாலாபுறமும் தன் கூர்மையான பார்வையை வீசியிருந்தார். கைவிரல் நகத்தை கடித்தபடி டிவி திரைக்கு முன்னால் பைத்தியமாக உட்கார்ந்து கொண்டிருந்தார் அமைச்சர் புண்ணியகோடி. கூடவே துடியலூர் எதிர்க்கட்சி தலைவர் சிங்காரமும் அவருடன் இருந்தார். மனதில் ஒரு மிகப்பெரிய பதற்றம். கவலைப்படாதீங்க ஐயா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் யாரா இருந்தாலும் பரலோகம்தான் என்று ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தார் சிங்காரம். இருந்தாலும் புண்ணியகோடியின் முகத்தில் ஒரு இனம் புரியாத அதிர்ச்சி. அவன் யாராக இருக்க முடியும்? கடைசியாக புண்ணியகோடியின் சிந்தனை அவரது அரசியல் எதிரிகளை ஒருவர் பின் ஒருவராக யோசிக்க வைத்திருந்தது. நேரம் சரியாக 10 மணி. ஓடிக்கொண்டிருக்கும் கடிகார முள்ளின் சத்தம் கேட்கும் அளவுக்கு அமைதி நிலவி இருந்தது. ஒவ்வொரு நொடியும் திக் திக் என்றிருந்தது. எல்லாரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். எல்லாரும் பதற்றத்தின் உச்சத்தில் இருந்த நேரம் சப் இன்ஸ்பெக்டர் குமார் மெல்ல இன்ஸ்பெக்டர் ரவியின் தோளை தொட்டார். என்னவென்று திரும்பி பார்த்தார் ரவி. திடீரென்று குமார் தன் தலையில் மாட்டியிருந்த தொப்பியை கழற்றினார். முன்பிருந்த பதற்றம் துளி கூட இல்லை. தன் காக்கி சட்டையில் இருந்த முதல் 2 பட்டன்களை கழற்ற ஆரம்பித்தார். ஒரு அசாதாரணமான தைரியம் அவரை தொற்றி இருந்தது. தன் போலீஸ் துப்பாக்கியை கையில் எடுத்து இன்ஸ்பெக்டர் ரவியின் முன் நீட்டினார். என்ன பண்றீங்க குமார்? வாட் ஆர் யூ டூயிங்? சாரி சார் என்று சொல்லிவிட்டு தன்னிடம் இருந்த தொப்பியையும் துப்பாக்கியையும் இன்ஸ்பெக்டர் ரவியிடம் கொடுத்துவிட்டு ஜட்ஜ்மெண்ட் ஏரியாவை நோக்கி கம்பீரமாக நடக்க ஆரம்பித்தார் குமார். குமார், குமார் நில்லுங்க என்று அவரை பின்தொடர்ந்தார் ரவி.
கேமராக்காரர்கள் இந்த காட்சியை நேரலையில் ஒளிபரப்பினார்கள். இப்போது எல்லாருடைய கண்களும் சப் இன்ஸ்பெக்டர் குமாரையே உற்று நோக்கியிருந்தது. இன்ஸ்பெக்டர் ரவியின் குரலுக்கு செவி கொடுக்காமல் வேகமாக உள்ளே சென்றார் குமார். குமாரின் இந்த விசித்திரமான செயலை பார்த்த இன்ஸ்பெக்டர் ரவி அவரை தடுக்குமாறு நீதிமன்ற மேய்காப்பாளர்களுக்கு செய்கையால் உத்தரவிட்டார். நீதிமன்ற காவலர்கள் அவரை தடுக்க முற்பட்டனர். அவர்களை மீறி அவர் உள்ளே நுழைய முயன்றார். இந்த போராட்டத்தை கண்ட நீதிபதிகள் குமாரை உள்ளே வர அனுமதித்தனர். எந்தவித சலனமும் இல்லாமல் திடீரென்று குற்றவாளி கூண்டில் ஏறி நின்றார் சப் இன்ஸ்பெக்டர் குமார். அனைவர் முகத்திலும் ஆச்சரியம் தொற்றியிருந்தது. அங்கிருந்த நீதிபதிகளுள் ஒருவர், சொல்லுங்க, எதையோ சொல்ல வந்தீங்க, தைரியமா சொல்லுங்க. ஒரு நிமிடம் அமைதியாக கடந்திருந்தது. சப் இன்ஸ்பெக்டர் குமார் பேச ஆரம்பித்திருந்தார். எம்எல்ஏ மார்த்தாண்டம் போன்ற அரசியல்வாதிகளின் பிடியிலிருந்து விடியலுக்காக காத்திருந்த துடியலூர் மக்களில் நானும் ஒருவன். இன்று ஒற்றன் என்ற பெயரில் வேறு வடிவில் வந்திருக்கின்றேன் என்றார் பெருமிதத்தோடு. நீதிபதிகள் முகத்தில் ஒரு மலர்ச்சி தெரிந்தது. உள்ளே அமர்ந்திருந்த சர்க்குணம் ஐயா இந்த பதிலை கேட்டதும் மகிழ்ச்சி வெள்ளத்தால் நமச்சிவாயத்தின் கைகளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டார். நம்முடைய குமாரா இதெல்லாம் செஞ்சது என்று பூரித்து போனார்கள் இருவரும். இருவருடைய கண்களிலும் கண்ணீர் தேங்கி இருந்தது. இருண்டு போயிருந்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. குமார் ஒற்றனா? புரியாத புதிராய் இருந்தது அவருக்கு. சட்டென்று அங்கிருந்த நாட்காலியில் பிரம்மை பிடித்தவர் போன்று அமர்ந்திருந்தார். இதை நேரலையில் பார்த்து கொண்டிருந்த புண்ணிய கோடியின் இதய துடிப்பு ஒரு நிமிடம் நின்று மீண்டும் சீரான நிலைக்கு திரும்பி இருந்தது. தன் 27 வருட அரசியல் வாழ்க்கையில் அவர் கண்டிராத ஒரு அதிர்ச்சி தன்னை சுயநினைவுக்கு கொண்டு வரவே சில நிமிடங்கள் ஆகியிருந்தன. வெளியே பெரிய திரையில் பார்த்து கொண்டிருந்த கோர்ட் வளாகமே ஒரே இன்ப அதிர்ச்சியில் மூழ்கி இருந்தது. ஒற்றன் ஒற்றன் என்ற குரல்கள் விண்ணை பிளந்து கொண்டிருந்தது. 2 நிமிடங்கள் ஆகியும் ஆரவாரம் அடங்கிய பாடில்லை. காவலர்கள் கூச்சலை கட்டுப்படுத்த போராடி கொண்டிருந்தார்கள். நிலைமையை உணர்ந்த குமார் கேமராவை பார்த்து தன் கையை கீழ் நோக்கி அசைத்தார். அடைமழை பெய்ந்து ஓய்ந்ததைப் போல ஆரவாரம் தனிந்திருந்தது. அங்கிருந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் தன் விசாரணையை தொடங்கியிருந்தார். என்னதான் உங்க போராட்டத்தோட நோக்கம்? நியாயமானதா இருந்தாலும் அது சட்டவிரோதமானதுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஒற்றன், ஏன் குருஷேத்திர யுத்தத்துல கூட தான் தர்மத்தை காப்பாத்துறதுக்காக சில முரணான வழிகள் தேவைப்பட்டுச்சு. ஐயா, சட்டத்துக்கு புறமா நடக்கிற சில விஷயங்களுக்கு அதோட வழியில தான் நாம முற்றுப்புள்ளி வச்சாகணும். அதுக்காக நீங்க என்ன செஞ்சாலும் அது நியாயமாயிடுமா? ஒரு பொறுப்பான போலீஸ் ஆபீசர் நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா பொதுமக்களுக்கு எப்படி காவல்துறை மேல நம்பிக்கை வரும்? ஒற்றன், போலீஸ்காரன்னு வேணும்னா சொல்லுங்க, ஆனா பொறுப்பான போலீஸ்காரன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. எங்கய்யா எங்களோட பொறுப்புகளை பார்க்க விட்டாங்க? என்னைக்கு இந்த காக்கி சட்டைய போட ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு இந்த பொறுப்பு பருப்பு எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அரசியல்வாதிகளோட அடிமாடத்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். கிரிமினல் குற்றம் பண்ணவனெல்லாம் இன்னைக்கு அரசியல்வாதிகளோட சிபாரிசுல வெளியில சுதந்திரமா நடமாடிட்டு இருக்காங்க. எங்களை நேருக்கு நேர் பார்த்து சவால் விடுறானுங்க. எதுக்கு கேட்டா தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திருவேன்னு பயமுறுத்துறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் நீங்க நேர்மையான வழியில் இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கலாமே? நேர்மையான வழியா என்று உரக்க சிரித்தார் குமார். அங்க பாருங்க என்று சர்க்குணம் ஐயாவை நோக்கி கையை காட்டினார். அதோ நேர்மையான வழியில போராடின என்னோட தமிழ் வாத்தியார பாருங்க. இச்சகத்துள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும், துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும், உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று எங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த மனுஷனை பாருங்க. கிட்டத்தட்ட அவரை நடக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டானுங்க. அற வழியில போராடி இதுவரைக்கும் நாம என்ன சாதிச்சோம்? நீங்களே சொல்லுங்க. வழக்கறிஞர், அற வழியில போராடித்தான் நாம சுதந்திரமே வாங்கணும். ஒற்றன், சட்டம் படிச்ச நீங்களே இப்படி பதில் சொல்றது ஆச்சரியமா இருக்குது. அற வழியிலயா நாம சுதந்திரம் வாங்கணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன், நேதாஜி, பகத்சிங் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு மறைக்கப்பட்ட வரலாறுகள். நாட்டோட விடுதலைக்காக இன்னும் எத்தனையோ பேர் தன்னுடைய உயிரை கூட பொருட்படுத்தாம போராடி இருக்காங்க. அவங்களோட தன்னலமற்ற உயிர் தியாகத்தாலதான் இன்னைக்கு நாம சுதந்திர காற்று சுவாசித்து கொண்டிருக்கிறோம். அதை விட்டுட்டு இன்னும் அற போராட்டம் அகிம்சைன்னு நாம பேசிட்டு இருக்கோம். காரணம் அரசியல் தான். ஒற்றனின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வெளியே கைதட்டல்கள் அதிகரித்திருந்தது. தமிழ் ஆசிரியர்களால் தான் இன்றைக்கும் நமது நாட்டில் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. கடந்த ஜனவரி 26 நான் படிச்ச துடியலூர் அரசு மேல்நிலை பள்ளியில குடியரசு தின விழா நிகழ்ச்சி நடந்தது. அதுல நானும் என் பள்ளி தோழர்களான விஜயனும் மலர்விழியும் கலந்துட்டோம்.
அப்பதான் எம்எல்ஏ மார்த்தாண்டம் அங்கு நடத்துற அட்டூழியங்கள் அனைத்தையும் நாங்க தெரிஞ்சிட்டோம். எம்எல்ஏ மார்த்தாண்டத்துக்கு தக்க பாடம் கற்பிக்கணும்னு நானும் விஜயனும் முடிவு செஞ்சோம். அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்துட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் மலர்விழி எங்களுக்கு போன் பண்ணியிருந்தா. அறிவியல்ல அதீத ஆர்வம் கொண்ட மலர்விழி பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்ல இருந்த ஆக்டோசின் ரசாயனத்துடைய உண்மைய கண்டுபிடிச்சிருந்தா. இது எங்களுடைய போராட்டத்திற்கு இன்னும் வலு சேர்த்தது. சில வருடங்களுக்கு முன்னாடி அமெரிக்கால நடந்த சர்வதேச பாதுகாப்பு தின விழால கலந்துக்கறக்கு எனக்கும் வாய்ப்பு கிடைச்சது. அதுல பல்வேறு நாடுகள்ல இருந்தும் பாதுகாப்பு வீரர்கள் கலந்துகிட்டாங்க. சிரியாவை சேர்ந்த ஒருவருடைய அறிமுகம் எனக்கு கிடைச்சது. நாளடைவுல அது நட்பா மாறுச்சு. ஒற்றன் இணையதளம் உருவாவதற்கு எனக்கு அவன்தான் உதவி செஞ்சான். ISIS இயக்கத்துடைய பிடியில சிரியா இருந்த போதும் கூட எனக்காக அவன் இந்த உதவியை செஞ்சா. இணையதளத்துக்கு தேவையான எல்லா விவரங்களையும் நான் அவனுக்கு இமெயில் மூலமா அப்டேட் பண்ணிருவேன். அவன் அந்த இணையதளத்துல பதிவேற்றம் பண்ணிருவான். இப்படித்தான் www.otran.com உருவானது. ஏப்ரல் 30 சனிக்கிழமை இரவு எம்எல்ஏ மார்த்தாண்டத்தை நாங்க கடத்தினோம். மார்த்தாண்டமும் டிரைவர் கதிரேசனும் என்னுடைய வீட்டுலதான் நலமா இருக்காங்க. இன்னும் பல முகத்திரைகளை கிழிக்க போறேன். இதோ இந்த ஆடியோவை கேளுங்க. கோர்ட் வளாகத்திலேயே என்ன கொலை செய்ய எங்கிட்டயே ஆயுதத்தை கொடுத்து அனுப்பியிருக்காரு ஒரு அமைச்சர். இந்த நாட்டுல சட்டம் ஒழுங்குடைய நிலைமை எப்படி இருக்குதுங்கிறது இந்த ஆடியோவே ஒரு சாட்சி என்று பாக்கெட்டில் இருந்த ஒரு பென்டிரைவை கொடுத்தார். மறுமுனையில் ஆடியோ பிளே ஆனது. புண்ணிய கோடியும் சப் இன்ஸ்பெக்டர் குமாரும் பேசிய பேச்சுக்கள் அதில் பதிவாகி இருந்தன. நீதிமன்றமே அதிர்ச்சியில் உறைந்திருந்தது. நான் செஞ்சது சட்டம் ஒழுங்குக்கு முரணானதுன்னா இப்ப சட்டம் ஒழுங்குத்துறை அமைச்சர் புண்ணிய கோடி பேசிய பேச்சுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நீதிமன்றம் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அத முழு மனதோடு ஏத்துக்கிறேன். எனக்காக யாரும் எந்த விதமான போராட்டத்திலும் ஈடுபட வேண்டாம். இணையத்தால் இணைந்தோம், இன்று இதயத்தால் இணைகிறோம். இதுவரை எனக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி என்று முடித்தார் சப் இன்ஸ்பெக்டர் குமார். வழக்கை தீர விசாரித்த நீதிபதிகள் 15 நிமிடங்களுக்கு பிறகு தீர்ப்பை வழங்கினார்கள். தீர்ப்பின் விவரம் பின்வருமாறு. அமைச்சர் புண்ணிய கோடி 24 மணி நேரத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று தீர்ப்பளித்திருந்தார்கள். ஒற்றனின் போராட்டம் நியாயமானது என்றாலும் சட்டம் ஒழுங்குக்கு முரணான வகையில் நடந்து கொண்டதால் சப் இன்ஸ்பெக்டர் குமார், விஜயன் மற்றும் மலர்விழி இவர்கள் மூவருக்கும் 6 மாத சிறை தண்டனையை அளித்திருந்தது. சப் இன்ஸ்பெக்டர் குமார் கைகளை உயரே தூக்கி வணங்கிவிட்டு கூண்டை விட்டு வெளியேறினார். இன்ஸ்பெக்டர் ரவி எதிர்பட்டார். சார், என்ன மன்னிச்சிருங்க, உங்களை நான் ஏமாத்திட்டேன் என்றார் கண்ணீருடன். இன்ஸ்பெக்டர் ரவி சற்றும் எதிர்பாராமல் தன் கைகளை உயர்த்தி சல்யூட் அடித்தார். அவர் கண்களில் உண்மையான ஒரு தலைவனை பார்த்த ஆனந்தம் தெரிந்தது. குமாரின் உள்ளம் நெகிழ்ந்திருந்தது. சத்குணம் ஐயா குமாரையும் விஜயனையும் கட்டி அணைத்துக் கொண்டார். மின்னல் டிவியின் நிர்வாக இயக்குனர் நாராயணன் இவர்கள் மூவரோடு ஒரு புகைப்படம் எடுத்துவிட்டு அவர்களை வழி அனுப்பினார். இன்ஸ்பெக்டர் ரவி இவர்கள் மூவரையும் வெளியே அழைத்துக் கொண்டு வந்தார். வெளியே பொதுமக்களின் ஆரவாரம் விண்ணை பிளந்திருந்தது. அவர்கள் அனைவரையும் பார்த்து வணங்கிவிட்டு மூவரும் போலீஸ் வாகனத்தில் ஏறினார்கள். கோவை மத்திய சிறைச்சாலையை நோக்கி வேன் வேகமாக பறந்திருந்தது. 3 நாள் சுவாரஸ்யம் முடிவுக்கு வந்தது. காவல்துறையில் ஒற்றன் என்று பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகி இருந்தன. அடுத்து துடியலூர் தொகுதியில் இடைத்தேர்தல் வந்தது. சுயேட்சையாக போட்டியிட்ட ரத்தினம் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்.